நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் படைத்த திருவாளன் வாசமலர்மென் கழல்வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். தூக்குசி திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்று இருந்தோம். எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தனும் பன்னார்மொழி அமரர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவப்பனையுடைய திருவடிகளை நேரணைந்து அடியனுடைய ஞானாசிரி பெருந்தையருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயுடனவர் அவினாசி அப்பருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, சென்ற வகுப்பில் கண்ணப்பநாயனாருடைய திருச்சரிதம் நிறைவாகி 4 மாதங்கள் தொடர்ந்து சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு கலைய நாயனார் என்று சொல்லக்கூடிய குங்குளிய கலைய நாயனாருடைய சரிதம். குங்குளிய கலைய நாயனாருடைய சரிதம் திருக்கடவுர் எல்லாத்துக்கும் தெரியும். திருக்கடையூர்னா எல்லாத்துக்கும் தெரியும். 60ஆகவே 80ஆகவே 70ஆகவே எல்லாமே அங்க போய் செய்வாங்க. அதற்கு காரணம் இருக்கு. அந்த ஊர்ல அவதரித்த நாயனார் தான் குங்குளிய கலைய நாயனார். அந்தனர் குலத்திலே தோன்றிய ஒரு பெருமகனார். அங்க திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய பதியில் அவதரித்த நாயனார் இவரு. அவருடைய பணி என்னன்னா தூப பணி. பெருமானுக்கு எல்லாரும் எல்லா வகையிலும் தொண்டு செஞ்சிருக்காங்க. நம்முடைய நாயன்மார்கள் எப்படி பிரிக்கலாம்னா 3 வகையா பிரிக்கலாம். இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், அப்புறம் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், அப்புறம் இறைவனுக்கு அடியார்களுக்கு 2 பேருக்கும் தொண்டு செய்தவர்கள். இந்த நாயனார் எப்படின்னா 2 பேருக்கும் தொண்டு செஞ்சிருக்கிறார். இறைவனுக்கு குங்குளியம் போடுவது, தினசரி போய் கோயில்ல போய் திருக்கடையூர் பெருமானுக்கு குங்குளியம் போடுவது, அப்புறம் அடியார்கள் வந்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து உணவு கொடுத்து அவங்களுக்கு தேவையான பணிகள் எல்லாம் செய்வது. ஒரு இறைவனுக்கு மட்டும் தொண்டு செஞ்ச அடியார்கள் பார்த்தோம்னா கண்ணப்ப நாயனார், கண்டீஸ்வர நாயனார், புகழ்துறை நாயனார், இவங்க எல்லாம் இறைவனுக்கு மட்டும் தொண்டு செஞ்சிருக்காங்க. அடியார்களுக்கு மட்டுமே தொண்டு செஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளையான்குடிமாற நாயனார், இயல்பகை நாயனார், இப்படி மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதிநாத நாயனார், இவங்க எல்லாம் அடியார்களுக்கு மட்டுமே தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. இப்படி 2-3 பிரிவா பிரிக்கலாம். அதுல நாயனார் வந்து செய்த பணி குங்குளிய தூப பணி. அப்படி தூப பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது வறுமை வருகிறது. நாமெல்லாம் எப்படின்னா ஒரு தொண்டு செய்வோம். அப்படி அந்த தொண்டு செய்து கொண்டு இருக்கிற பொழுது நல்ல வளமா இருக்கிற பொழுது செய்வோம். அப்புறம் கொஞ்சம் வறுமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது. பாத்துக்கலாங்க, மறுபடியும் பாத்துக்கலாம், பின்னாடி கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் வந்த பின்னாடி அப்புறமா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம இருப்போம். ஆனா பெரியவங்க அப்படி அல்ல. நாயன்மார்கள் எந்த ஒரு வறுமை வந்தாலும் சரி, அவங்க தொண்டில் இருந்து கொஞ்சம் கூட விலகவே மாட்டாங்க. தொண்டில் இருந்து விலக மாட்டாங்க. தொண்டு செய்ய முடியல, உயர விடுவதற்கும் தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டிய பெருமக்கள். இளையான்குடிமாற நாயனார் மனத்துல சேக்கிழ பெருமான் சொல்வார், அவருக்கு வறுமை நல்ல வளமா இருந்தவர், அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்து கொண்டு வாழ்ந்தவர், வறுமை வருது. ஏன் அந்த வறுமை வந்தது அப்படிங்கறது சேக்கிழ பெருமான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல செல்வ நிலையில் இருக்கிற பொழுது யாரு வேணாலும் தொண்டு செய்வாங்க. அப்படி செல்வம் எல்லாம் குறைஞ்சு வறுமை வந்தாலும் கூட என்னுடைய அடியார்கள் தவறாது தொண்டு செய்வாங்க அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காகவே வறுமை வந்ததாம். சேக்கிழ பெருமான் சொல்றாரு, செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே மல்லல் நெடிய செல்வம் மெல்ல மறைந்து மெய்யினால் அப்படின்னா சிவருமனுடைய திருவருளால வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார் அப்படின்னு பாருங்க. ஆமா, வறுமைன்னு கூட சொல்றதுக்கு அவருக்கு மனசு வரல சேக்கிழ பெருமானுக்கு. என்ன சொல்றேன்னா வறுமை பதம் அப்படின்னா வறுமை போன்ற ஒரு நிலை அப்படிங்கிறார். ஏன்னா அது கொஞ்ச நாள் மாறப்போகுது. அதனால வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார் அப்படின்னு சொல்லி தில்லையில் இருக்கக்கூடிய கூத்த பெருமான் அவருடைய ஒரு அடியார் வேடம் கொண்டு அவர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த சரீரத்தில் என்னன்னா அவர் நல்ல வளமா இருக்கிறார். ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்தவர். நல்ல தூப பணி போடுறார். தூபம் எல்லாம் போட்டு எப்பொழுதும் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவரு கொஞ்சம் வறுமை வருது. அதே மாதிரி ஒரு ரொம்ப வறுமை நிலை வருகின்ற பொழுது அவருடைய குடும்பத்துல உணவுக்கே வழி இல்லை. உணவுக்கே வழி இல்லாத ஒரு சூழல். மனைவி, மக்கள் எல்லோரும் வந்து உணவு இல்லாம வருந்துறாங்க. அப்படி வருந்துகின்ற காலத்திலையும் கூட உணவில்லாம வருந்துகின்ற காலத்திலையும் கூட என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த பணியை விடாது செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி விடாது செய்து வருகின்ற பொழுது
ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வறுமை நிலை தாங்க முடியாம அம்மா என்ன செய்யறாங்கன்னா, நாயனாருடைய துணைவியார் அவங்களுடைய திருமாங்கல்யத்தை கழட்டி கொடுக்கறாங்க. போய் அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. எப்பொழுதும் பெண்கள் வந்து மங்கலத்தை கொடுத்து எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அதுதான் கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவங்களுக்கு இல்லைங்களா, ஒரு மங்கள பொருள். அதனால இருந்தாலும் அம்மா வந்து குடும்பத்துல எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி திருமாங்கல்யத்தை கழட்டி கொடுக்கறாங்க. அதை வாங்கிட்டு அவர் வந்து அரிசி வாங்கறதுக்கு தான் கடை வீதிக்கு வர்றாரு. ஆவண வீதிக்கு வருகின்ற பொழுது ஒரு வணிகன் வர்றான். அந்த வணிகன் என்னப்பா மூட்டைன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த வணிகன் சொல்றாரு, குங்குலியம் அப்படின்னு சொல்றான். அவருக்கு அந்த அரிசி வாங்குறதெல்லாம் மறந்து போச்சு. இறைவனுக்கு குங்குமம் குங்குலியம் என்ன, நம்ம குடும்பத்துல அதுக்கு மேல அரிசியாவது பருப்பாவது பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இறைவனுடைய கோயில்ல குங்குலியம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தாலிய எங்கிட்ட தங்கம் இருக்கு, அதை வச்சுட்டு நீ வந்து குங்குலியம் கொடுக்குறான்னு சொன்னோன்னா அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த தாலியை கொடுத்து எவ்வளவு குங்குமம் கொடுக்கணுமையோ குங்குலியம் கொடுக்குறான். வாங்கிட்டு எங்க போக முடியும்? வீட்டுக்கே போக முடியும்? அம்மா கேட்பாங்களே அரிசி எங்கேயும் கேட்பாங்க. அதனால நேரம் கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போய் நல்லா தூபம் எல்லாம் போட்டு அப்படியே ஏகாந்தமா இருக்கிறார். பெருவாழ்வு பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு பெருவாழ்வு, சாமிக்கு செய்யற தொண்டு தடையில்லாத நடந்துருச்சு. கோயில்ல குங்குலியம் போட்டு அப்படியே ஏகாந்தமா இருக்கிற பொழுது அங்கேயே தூங்கிறார். வீட்டுக்கு போறதுக்கு பயம், அம்மா ஏதாவது கேட்பாங்களே, அதனால அங்கேயே கோயிலேயே இரவு இருக்கிறார். அப்ப சாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, மேல இருந்து குபேரனை கீழே அனுப்புறார். நீ போய் கடையூர்ல போய் திருக்கடையூர்ல கலையன் சொல்லி ஒரு அன்பர் இருக்கிறார். அவர் வீட்டுல போய் செல்வத்தை எல்லாம் நீ நிரப்பிட்டு வரணும். செல்வத்தை மட்டும் நிரப்பினா பத்தாது. இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அரிசி பருப்பு அதையும் கொடுக்கணும். சரி, இப்ப தங்கத்தை வெள்ளி வச்சு என்ன செய்ய முடியும்? இப்ப சாப்பாட்டுக்கு வேணுங்கிறதையும் கொடுக்கணும்னு சொல்லி குபேரனுக்கு கட்டளை. குபேரன் என்ன செய்யறாருன்னா, மண்ணுலகத்துக்கு வர்றார். அந்த திருக்கடையூர் போறார். அப்படியே மனை முழுக்க செல்வத்தை நிரப்பிடுறார். மனை முழுக்க செல்வம். இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு தேவையான அரிசி பருப்பு என்னென்ன வேணுமோ அத்தனையுமே அங்க கொடுக்கிறார். சாமி என்ன செய்யறாருன்னா, கனவுல சொல்றார். அன்பருடைய கனவுல, கலைநாயனாருடைய கனவுல போய் நீ நல்ல பசியோடு இருக்கிற, வீட்டுல போய் சாமி இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. குபேரம் வந்தா மனை முழுக்க செல்வம் அதெல்லாம் எதுவும் சொல்ல. வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டுட்டு உன்னுடைய பசி துன்பத்தை போக்கி அதற்கு பிறகு நீங்க வந்து பணி செய்ய அப்படின்னு சொல்றாரு. பெருமானுடைய திருவாக்கு மறுக்க முடியாது. சாமிகிட்ட கேட்கவா முடியும்? சாமி எங்க வீட்டுலதான் ஒண்ணும் இல்லையா, நான் போய் என்ன சாமி பண்ண முடியும், அங்க போனாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. இறைவன் சொன்னா அப்படியே கேட்கணும். அதுதான் பெருமானுடைய திருவாக்கு. அப்படின்னா அதே மாதிரி பெரியவங்களுடைய திருவாக்கா இருந்தாலும் வேற மறுத்து பேசக்கூடாது. அது அப்படியே கேட்கணும். அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. கொஞ்சம் தயக்கத்தோட தான் போறாரு. அங்க போனா வீடு முழுக்க ஒரே செல்வமா இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சேக்கிழார் பெருமான், இந்த சரீரத்துலதான் நமக்கு என்னன்னா, நம்ம சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய தொண்டை எப்படியாவது சாமி யாரையாவது வச்சு செஞ்சிருவாங்க. சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. இப்ப குங்குளிய கலைஞர் அங்க இருக்கிறாரு கோயில்ல. இப்ப வீட்டுல போறா குபேரனை அழைத்து செல்வமா மாத்திட்டாரு சாமி. அன்பர் அங்கு இருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரு நிதியம் தூத்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் கோயம் நெல்லும் பொருவில்பல் வரணும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீட அப்படின்னார். மனை முழுக்க செல்வம், எங்க பார்த்தாலும் தங்கமா இருக்குது, வெள்ளியா இருக்குது, ஒரு செல்வத்துக்கு குறையே இல்லை. அப்படி உள்ள போறார். உள்ள போனோம்னா பார்த்த இடமெல்லாம் தங்கம் வெள்ளியா இருந்தா அவருக்கே சந்தேகம், இது நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா இல்ல வேற எங்காச்சும் போயிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவருக்கே சந்தேகம் வரும் இல்லையா? மனைவி இருக்கிறதுனால கேட்கிறாரு, அம்மா பார்த்து கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படிமா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுத்த தாலியை நீங்க விட்டு குங்குளியம் போட்டீங்க, இது வேற வந்து கேட்கறீங்களா? அந்த அம்மா கேட்கல. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவருளால் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது எந்த ஒரு பொருள் நமக்கு கிடைச்சாலும் அது எப்படி நாம கருதணும்னா, என்னுடைய உழைப்புல வந்தது அப்படின்னா சீக்கிரமா போயிடும். இது சாமி கொடுத்ததுங்க, இறைவனுடைய திருவருள் கொடுத்தது அப்படின்னு நினைக்கணுமா? அதில் சொல்றாரு, இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவையல்லாத செல்வத்தை கண்டு நின்ற திருமணையாரை நோக்கி வில்லொத்த முதலாய் இவ்விளைவுகள் என்கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார் அப்படின்னாரு. அம்மா போய் கேட்கிறாரு,
வில் போன்ற கண்ணையுடைய பெண்ணை இதெல்லாம் எப்படிமா வந்தது அப்படின்னு சொல்லி இளையநாயனார் போய் மனைவியிட்ட கேட்கின்ற பொழுது அம்மா சொன்னாங்க, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது, திருநீலகண்டத்தையுடைய எங்க சிவபெருமான் கொடுத்த செல்வம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களாம். அப்படின்னா எந்த செல்வம் நமக்கு கிடைச்சாலும் கூட அது என்ன செய்யணும், நாம இறைவன் கொடுத்ததாக கருதணும். அப்பதான் அந்த செல்வத்துக்கு ஒரு நானே என்னுடைய உழைப்பால சம்பாதிச்சேன்னா எத்தனையோ பேர் உழைப்பால சம்பாதிக்க முடியாது. இறைவனுடைய திருவருள் இல்லைன்னா நம்ம ஒரு பொருள் ஈட்டி அந்த பொருளை நிரந்தரமா வச்சிருக்க முடியாது. பொருள் சம்பாதிக்கலாம், அது எப்படி போகும் அப்படின்னா யானையுண்ட விளாம்பரம் சொல்லுவாங்க, கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, யானையுண்ட விளாம்பரம் மாதிரி போயிடும். அதனால அந்த செல்வம் நிலையா இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்ம இறைவன் கொடுத்ததாக கருதணும். அதான் சரிதான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்துங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநெல்வாயில் அறத்துறையில அவருக்கு சின்ன குழந்தையா இருந்தாரு. அப்பா நல்ல தோல் தூக்கிட்டு வருவாரு. அப்பா தோல் மேல இருந்தபடியே பதிகம் பாடி இருக்கிறார். 3 வயசு குழந்தையா இருக்கிற பொழுது தோல் மேல இருந்தபடியே பாடுறார். நனிப்பள்ளி தேவாரம் அப்படிதான் பாடணும். அவன் நனிப்பள்ளி காரைகள் பூகை முல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நனிப்பள்ளி தேவாரம் அப்பாவுடைய தோல் மேல இருந்தே பாடுறார். குழந்தை தானே, 3 வயசு குழந்தை, ஒரு 6-7 வயசு வரைக்கும் அப்படி சுமந்து கொண்டே வர்றார் சிவபாத கிருதையர். அப்புறம் அவருக்கு வயசாயிருச்சு, குழந்தை கொஞ்சம் கனமாயிருச்சு, தூக்க முடியல. அதனால என்ன செய்யறாருன்னா குழந்தை நடந்து வருது. அப்படி குழந்தை நடந்து வருகின்ற பொழுது நெல்வாயில் அறத்துறையில நல்ல மதிய நேரம், அப்படியே சூடு ஏறுது காலெல்லாம். அதை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த தாமரை போன்ற திருவடி நடந்து வருதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறுதான். அப்படி சூடு ஏறுற பொழுது சூரியன் என்ன பண்ணானா, வெய்ய கதிரோன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படின்னு பாருங்க. ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடி நோகுதுன்னு சொல்லி சூரியன் போய் வேகமா கடலை விழுந்துட்டாங்க. சூரியன் சீக்கிரமா பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவாருங்க. ஆமா, பைய நல்லா இந்த சொல்ல அருமையா இருக்கும். பைய அப்படின்னு சொல்லி வருங்க. பாத தாமரைகள் வந்தனா பைய அப்படிம்பாங்க. பையன்னா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அது பாண்டிநாட்டினுடைய சொல். பைய போடா அப்படிம்பாங்க. மெதுவா போ அப்படிங்கிறதுக்கு பைய போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாத தாமரைகள் வந்தன. ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடி ஏற்கனவே தாமரை போன்ற திருவடி, அந்த பிஞ்சு திருவடி அந்த வெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறிச்சான். உடனே போய் சூரியன் மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அன்றைக்கு இரவு சாமி என்ன செய்யறாருன்னா, திருநெல்வாயில் அறத்துறையில் அந்தணர்களோட கனவுல போய் சொல்றாரு, ஞானசம்பந்த பெருமானுக்கு நீங்க முத்து பல்லக்கு கொடுக்கணும், முத்து சிவிகை கொடுக்கணும், அப்புறம் சின்னங்கள் கொடுக்கணும், ஊதுவதற்கு சின்னங்கள் எல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல சொல்றார் பெருமான். அவருக்கு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில எல்லாம் தயாரா இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானை பார்த்து அந்தணர்கள் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு சாமியினுடைய உத்தரவு முத்து சிவிகை கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, சரி பரவாயில்ல சாமி தானே கொடுக்க சொன்னாரு, உடனே போய் ஏறி உட்காரலாம். அது எப்படி நினைச்சாரா, சாமியினுடைய திருவுருளாம் நினைச்சாராம். அப்படியே அப்படி சுத்தி வந்தாராம். அஞ்சலத்தை சொல்லி அப்படி அந்த சிவிகையை சுத்தி வந்து அதற்கு பிறகு பெருமான் திருவடியை வணங்கி மேலே ஏறினார். சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. இப்ப தன்னர்கள் கொடுக்குறாங்க, சரி சிவிகை இருக்குது, கப்பனை ஏறி உட்காந்துக்க வேண்டியதானே, சுமக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, பரவாயில்ல. ஆனா அப்படி அவர் நினைக்கல. அதான் சொல்ற, சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்துவார் மீது தாழ்ந்த வெந்நீற்றொழி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்றாருங்க. இப்ப பெரியவங்க எப்படின்னா, எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அது இறைவனுடைய திருவருளாக கருதுவது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கம். நம்ம எப்படின்னா, நல்லா சம்பாதிச்சோம்னு வச்சுங்களேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேங்க, என்னுடைய உழைப்புல சம்பாதிச்சது அப்படின்பா. அப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு, இந்த சாமிக்கு கண்ணே இல்லை, நான் இத்தனை தொண்டு செய்யறேன், சாமி ஏதாவது பாக்குறான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச என்னுடைய உழைப்பு ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு காலத்துல அதெல்லாம் போயிடுச்சுன்னா சாமிக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மால் சொல்லுவாங்க. அந்த பக்குவம் உடையவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, அதுதான், எது கிடைச்சாலும் சரிங்க, அது செல்வம் வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, இது யாருடைய திருவருள், சிவபெருமானுடைய திருவருள். அது எப்படி வருது, நம்முடைய வினையின் காரணமாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இந்த சரிதம் அருமையான ஒரு திருச்சரிதம். நாயனாருடைய
ஒரு சிறு சரிதத்தை நமக்கு இன்னைக்கு திருவருளால் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். முதல்ல திருத்தொண்டர் தொகை நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியன் அப்படின்னா திருத்தொண்டர் தொகை ஆசிரியர். கடவுர் அப்படிங்கிறது திருக்கடையூர் இல்லைங்களா? திருக்கடையூர்ல கலையநாயனாருக்கு நான் அடியேன் என்று சொல்றாருங்க. அவருக்கு பேர் கலையன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயருங்க. நம்ம திருக்கடவுரில் அவதரித்த கலையநாயனாரது அடியவர்களுக்கு நான் அடிமையாவேன் என்று சொல்லி இந்த ஒரே வரியில அவருடைய பெயரு, அதே மாதிரி அவருடைய ஊரு எல்லாத்தையுமே சொல்லிடுறார். அப்புறம் வகை நூல் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 35 பாட்டு. இதுல இந்த வகை நூல் என்று சொல்வது திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் ஒரே பாட்டுல நாயனாருடைய தொழில், அவருடைய ஊரு, அவர் அவதரித்தது, அவருடைய பெயர் எல்லாமே சொல்லிடுவார். இது ஒவ்வொரு சரீரத்திலையும் நாம பார்க்கலாம். அதாவது முதல் நூல் அப்படின்னா திருத்தொண்டர் தொகை சுந்தரர் பாடியது, திரு ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரர் பாடியது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் அந்தாதி, அது பொல்லா பிள்ளையார் உள்ளின்று உணர்த்த நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது. எங்கன்னா திரு நாரையூர் என்று சொல்லக்கூடிய பதி சிதம்பரத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்கு திருநாரையூர். அங்க பாடியது. அந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏய்ந்த கயிறுதன் கண்டத்தில் பூட்டு எழில் பனந்தாட் சாய்ந்த சிவநிலை தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்தனர் குங்குலியங்கொண்டு அனல் புகை காரனை முன் காய்ந்தவரற்கு இட்டதென் கடவுரில் கலையனையே. என்ன சொல்றாருன்னா 2 செய்தி சொல்றாரு. நாயனார் செய்த இன்னொரு சாதனை என்ன அப்படின்னா, திருக்கடையூருக்கு பக்கத்துல திருப்பனந்தாள் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும் திருப்பனந்தாள் இல்லைங்களா? கும்பகோணம் போற வழியில திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருப்பனந்தாள்கள ஒரு ஊர்ல என்ன ஒரு சிறப்புனா, தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வழிபாடு செய்யறான் அந்த சிவலிங்க திருமேனியை. அந்த தாடகை வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமானுடைய திருமேனியில அபிஷேகம் செய்ய பொழுது அந்த அம்மாவுக்கு எட்டல. சாமி நல்லா உயரமா இருக்கிறதுனால எட்டல. அப்ப சாமி என்ன செய்யறாருன்னா, அந்த அம்மாவுடைய அன்புக்கு குலைந்து கொஞ்சம் அப்படி சாய்ந்து கொடுக்கிறார். அந்த சாய்ந்த திருமேனையோடவே அவர் இருக்கிறார். சாய்ந்த திருமேனை மறுபடியும் மேல வரல, சாய்ந்தபடியே இருக்கிறார். அம்மா அப்படியே அந்த அம்மா தாடகை வழிபாடு செய்து அதற்கு பிறகு பல 100 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து கூட அந்த திருமேனை அப்படியே இருக்கு. அரசன் என்ன செய்யறாங்கன்னா, யானை எல்லாம் கட்டி சரி பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் வேலையாகல. எல்லாரும் சேர்ந்து நிமிர்த்தி பார்த்தாங்க, ஒன்னும் வேலையாகல. அப்ப அங்கிருந்து அந்த நாட்டை ஆட்சி செய்த ஒரு அரசனுக்கு இந்த மாதிரி திருக்கடையூர்ல கலையநாயனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெருமான் மீது மிகுந்த அன்புடையவர், சாமியோட நேரடியே பேசக்கூடிய ஆற்றலுடையவர். அவர் வந்தாருன்னா இதை சரி பண்ணிடுவார்னு அவர் நினைக்கிறார். நேரம் என்ன செய்யறாங்கன்னா, ஆட்களை விட்டு அவர் அழைத்து கொண்டு வராங்க. அவருடைய அழைச்சு கொண்டு வந்தோடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பமாக வைத்து ஒரு மலர் தொடர் பூ நல்லா கட்டி அந்த பூவை தன்னுடைய கழுத்துல போட்டு பெருமானுடைய திருமேனியில் போட்டு அப்படி அன்பால அப்படி சரி பண்றாரு. சாமி நேரம் நிக்கிறார். அதை செய்து காட்டிய பெருமை கலையநாயனாருக்கு உண்டு. யானையெல்லாம் கட்டி இழுத்து சரி நேராகாத பெருமான் அவனை அப்படியெல்லாம் இழுக்க முடியுமா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய முயற்சி கொண்டு பெருமானை நாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் கலைநாயனார் மட்டும் எப்படி சரி பண்ணார்னா, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு வேற ஒண்ணும் கிடையாது. அவருடைய அளவற்ற அன்புதான் அதை சரி பண்ணது. ஒரு பூ கழுத்துல மாலையை போட்டு அந்த மாலைய சாமி கழுத்துல போட்டு அதை சரி பண்றதுன்னா முடியுமா அப்படின்னா நம்மளால முடியாது. நாயன்மார்களால முடியும். எப்படி முடியும்னா, அவங்களுடைய நிலைப்பாடு வேற, நம்மளுடைய நிலைப்பாடு வேற. அதான் அந்த ஒரு அற்புதத்தை செய்து காட்டியவர் நம்முடைய நாயனார். அந்த வகை நூல்ல அதை சொல்லப்பட்டிருக்கு. ஏய்ந்த கயிறுதன் கண்டத்தில் பூட்டி எழில் பனந்தாட் சாய்ந்த சிவன் நிலைத்தான் என்பர் அப்படின்னு சொல்ல அந்த சாய்ந்த சிவனை நிறுத்தியது. அப்புறம் காதலி தாலி கொடுத்து, மனைவி தாலியை கொடுக்க அந்த தாலியை விட்டு குங்குலியம் போட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு முன்னாடி என்னன்னா, மனைவி, மக்கள், சுற்றத்தார் எதுவுமே முன்னாடி நிற்காது. பெருமான் தான் இறைவன், இறைவனுடைய அடியார்கள், இந்த 2 தவிர எதுவும் அவங்க முன்னாடி நிற்காது. அதுதான் நாயன்மார்களுடைய ஒரு பெரிய நிலைப்பாடு. சரி, பெரிய புராணத்துல மொத்தம் 35 பாட்டு சேக்கிழ பெருமான் பாடியிருக்கிறார். அதுல முதல் பாட்டுல அந்த ஊர் பத்தி சொல்றார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாயனாரை திருக்கடையூரை பத்தி சொல்றார். பொன்னி நாடு என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டை பத்தி சொல்றார்.
இந்த திருக்கடையூருக்கு பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்குதுங்க, கடவுர் மயானம் என்று சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அங்க போனா அங்க கண்டிப்பா போகணும். ஏன் அப்படின்னா கங்கையினுடைய தீர்த்தம் அங்க வந்து சேர்ந்ததாக ஒரு ஐதீகம். எங்க திருக்கடையூர்ல, இந்த திருக்கடையூர் வீரட்டானத்துல, ஆமா மயானத்துல, அந்த தீர்த்தத்துலதான் தினசரி திருக்கடையூர் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குது. தினசரி தீர்த்தம் எங்க இருந்து வருது அப்படின்னா மயானத்துல இருந்து தான் தீர்த்தம் வருது. அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய கிணற்றினுடைய நீர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கங்காஜலம் அதுல இருக்கு. அது அகவைக்கு நாம 60 அகவை செய்யறதுக்கு போனாலும் கூட கண்டிப்பா மயானம் போயிட்டு தான் வரணும். திருக்கடையூர் மயானம். மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து போத படை சோல, எல்லாம் அந்த பாட்டை எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. படையோடு மகிழ்ந்து போத படை சோல வருவார் விடைமேல் மாதோடு அப்படின்னு சொல்லி அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய தேவாரத்தை நல்லா சொல்லுவார். அதுல அந்த மாதிரி இந்த பாட்டுல வந்து சொல்றார், வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டில் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில் பதியர நீர் கங்கை தொய்ந்த நீல் சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராகும். இதுல ஒரு சரியாக சொல்றாரு. அதாவது மார்க்கண்டேயன் என்று சொல்லி ஒரு அடியவர் இல்லைங்களா, மார்க்கண்டேயனுக்கு வயது 16 வயது தான். அது விதிக்கப்பட்டது. அவருக்கு வயதே அவ்வளவுதான், 16 தான். அந்த ஆயுள் காலம் வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னா உயிர் போயிடும். எப்படின்னா காலன் என்ன செய்வான், தன்னுடைய தூதர்களை அனுப்பி உயிரை கவர்ந்து கொண்டு செல்வது அவனுடைய கடமை. அதுக்கு தான் அவனுக்கு பேரே வந்து தர்மராஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. யம தர்மராஜன் சொல்றோம் இல்லைங்களா. அவன் நெறி பிறன்ற எப்பொழுதும் நடக்க மாட்டான், எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடப்பான். ஆனா இந்த இடத்துல 16 வயசு முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த குழந்தை 16 வயசு மார்க்கண்டேயன் வந்து சிவபூஜை பண்றவர். அதாவது சிவபூஜை பண்றவங்களை வந்து யாரு வந்து அழைச்சிட்டு போகணும்னா சிவகணங்கள் வந்துதான் அழைச்சிட்டு போகணுமா. அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல வாழ முடியாது, அவ்வளவுதான் விதிக்கப்பட்டதா இருந்தாலும் கூட யார் வந்து கூட்டிட்டு போகணும், சிவகணங்கள் வந்து சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். யமகணங்கள் வந்து யமங்கிட்ட காலனுடைய தூதர்கள் வந்து யமங்கிட்ட அழைச்சிட்டு போவது நியதி அல்ல. இப்ப காலனுடைய தூதர்கள் வந்து அழைச்சதுனால காலனே வர்றான். காலனே வந்து பெருமாளுடைய திருவடியில் போய் அவன் ஐக்கியமாயிடுறான். மார்க்கண்டேயர் அவர் திருவடியை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதற்கு பிறகும் அவன் வந்து அந்த பாச கயிறை போடுகின்ற பொழுதுதான் அப்ப சாமி வந்து உதைச்சு அவரை சம்ஹாரம் பண்றார். காலனை சம்ஹாரம் பண்றார். காலனை சம்ஹாரம் பண்ணி அதற்கு பிறகு மார்க்கண்டேயனுக்கு ஒரு பெரிய ஒரு திருவருளை கொடுத்து மீண்டும் வந்து அவனை வந்து உயிர்ப்பித்து கொடுக்கிறார். ஆமா, ஏன்னா காலன் இருந்துதான் ஆகணும். அந்த கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. வையாபுரியார் என்ன சொல்வார்னா, பேராசிரியர், சிவபூஜை பண்ணக்கூடியவங்களுடைய உயிரை கவருவதற்கு காலனுக்கு அதிகாரம் இல்லையா. தன்னுடைய அதிகாரத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் போனதுனாலதான், ஒரு படி மேல போனதுனாலதான் உதைப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த சிவபூஜை பண்ணக்கூடியவங்களுடைய உயிர் யாரு கவர்ந்து கொண்டு போகணும்னா சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு பேராசிரியர் வையாபுரியார், அவர் தான் சென்னிப்பையாவுக்கே ஆசிரியர், அவர் வகுப்புல ஒரு முறை சொன்னாங்க. அந்த நிலைக்கு மேல அவன் போனதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல கேய்ந்த கயிறுதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நீர் பொருந்தியதனால் உலகம் வளத்தினாலே சிறந்து ஓங்கி நிலை பெற்ற காவிரி பாயும் சோழ நாடு. அதாவது சோழ நாட்டுக்கு வந்து நீர் நாடுன்னு ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி பொன்னி நாடுன்னு ஒரு பெயர். பொன்னி நாடு அப்படின்னா பொன்னி நதி, காவிரிக்கு இன்னொரு பேர் பொன்னி இல்லைங்களா. பொன்னி நாடு, பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி நமக்கு படம் எல்லாம் வருது இல்லைங்களா. அப்ப பொன்னி என்று சொல்லுவது காவிரிக்கு இன்னொரு பெயர். ஏன் அப்படி பொன்னின்னு வந்தது அப்படின்னா பொன் தாதுக்கள் அந்த இயற்கையாகவே இருக்குமா. ஆமா, அது பொன் தாதுக்கள் எங்க கர்நாடகாவிலிருந்து வருகின்ற பொழுது அந்த பொன் தாதுக்கள் எல்லாம் இருக்கு. தாவர வரணையில வந்து தாவர தாதுக்கள் இருக்கு இயற்கையாக. அதனால அதுக்கு பேரு பொன்னி அப்படின்னு சொல்லி பேருங்க. நீர் நாடு அப்படின்னா எப்பொழுதும் நீர்வளம் குறையாது இருக்கக்கூடிய சோழ நாட்டுக்கு நீர் நாடு அப்படின்னு சொல்லி பேருங்க. அப்படி அந்த சோழ நாட்டுல சிறப்பு பொருந்திய வேதியர்கள் வாழ்ந்திருக்கிடமாகி மதில் சூழ்ந்த ஊர். அங்க அந்த கடையூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து திருக்கடையூர்ல முழுக்க அந்தணர்கள் தான் இருக்கிறாங்க. வேதியர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர் வந்து நல்ல மதில் சூழ்ந்த ஒரு ஊராக இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அப்படி அலைகள் வீசும் நீருடைய கங்கையாறு தோய்ந்த நீண்ட சடையனை உடையாரும். அது பெருமானுடைய தலைமையில என்ன இருக்கு, கங்கை இருக்கு, அது போக நிலவு இருக்கு. இதெல்லாம்
இறைவனுடைய அருள் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது. கங்கையார் எதுக்கு தலையில சூடி இருக்கிறார் அப்படின்னா, கங்கை மேல இருக்குது. பகீரதன் தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக கங்கை வேணும்னு நினைக்கிறான். அப்ப கங்கை பகீரதனுடைய ஒரு வேண்டுதலுக்காக கீழே வருது. வரக்கூடிய கங்கையினுடைய ஒரு ஆர்ப்பரிப்பை யாராலும் அடக்க முடியல. அவ்வளவு ஆற்றல் அதிகமானது கங்கை. விட்டா அந்த பூமியே அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரளயமே வரக்கூடிய அளவுக்கு அந்த நீர் வேகம் இருக்குது. அப்ப சாமி என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய திருமுடியில அடக்கி வைக்கிறார். வாரியார் சாமி நகைச்சுவையா சொல்லுவார், முடியிலேயே டேம் கட்டினவர் நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சுவைக்காக சொல்லுவார். ஆமா, முடியிலேயே சாமி டேம் கட்டினார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கங்கை அடக்குனது. சந்திரனை ஏன் மேல கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படின்னா, தக்கனுக்கு 27 பெண்கள், 27 பெண் மக்கள். அதாவது நட்சத்திரங்கள் 27 சொல்றோம் இல்லையா, 27 நட்சத்திரம் யாருன்னா தக்கனுடைய குழந்தைங்க. அவன் ரோகிணி இன்னொரு பெண், 2 பேர்த்துக்கிட்ட மட்டும் ரொம்ப அன்பா இருக்கிறான். எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். 27 பேர்த்தையும் 27 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி 2 பேர்த்துக்கிட்ட மட்டும் அன்பா இருக்கிறான். மத்த 25 பேரும் போய் அப்பா கிட்ட முறையிடுறாங்க, எங்களை எல்லாம் நல்லா வச்சிருக்கல சந்திரன் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது மாமனார் என்ன செய்யறாருன்னு, அந்த காலத்திலே மருமகனுக்கு சாபம் பண்றாரு. மருமகனுக்கு என்ன சாபம்னா, உன்னுடைய கலைகள் தேய கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் பண்றாரு. அது வரைக்கும் அந்த தேய் விதைக்கிறது கிடையாது. தக்கனுடைய சாபத்தினால ஒவ்வொரு கலையா தேய்ந்து வருது. கடைசியா ஒரே ஒரு கலை தான் இருக்கு. அதுக்கு பேர் ஒற்றை கலை சந்திரன் பேருங்க. அது ஒரே கலை தான் இருக்கு. அதுவும் போயிருச்சுன்னா சந்திரனே இல்ல. இந்த உலகத்துல சூரியன் மட்டும்தான், அப்புறம் சந்திரனே இல்லாத போயிருக்கும். அதனால நேரா விஷ்ணு கிட்ட போறான். விஷ்ணு சொல்றாரு, இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், உங்க மாமனார் ரொம்ப பெரிய ஆளு, அவர் எனக்கும் சேர்ந்து சாப்பிட்டுருவாரு, நான்லாம் அதுக்கெல்லாம் வரமாட்டேன்ப்பா, நீ இந்த விளையாட்டுக்கு நீ வேற ஆள் பாத்துக்கிட்டான். உடனே அவன் என்ன பண்றாருன்னா, தக்கன் பிரம்மா கிட்ட போறான். பிரம்மா ஒரு யோசனை, பிரம்மா கொஞ்சம் புத்திசாலி. ஆமா, சரஸ்வதியை மனைவி வச்சிருக்கிறான் இல்லையா, அதனால புத்திசாலி. அவர் ஒரு உபாயம் சொல்றாரு, நீ என்ன பண்றீங்கன்னா நேர சிவபெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கு. சிவபெருமான நினைச்சு நீ யாகம் ஒரு பெரிய தியானம் பண்ணு. வேற யாராலையும் இந்த குறைய நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு யோசனை கொடுக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான்னா, சோமநாத் இல்லையா, நம்ம வடநாட்டில் இருக்கு இல்லையா, குஜராத்ல அந்த 12 சோதிலிங்கங்கள்ல ஒன்று. அந்த சோமன்னா யாருன்னா சந்திரன், வேற ஒண்ணும் இல்ல. சோமன் வழிபாடு செஞ்சதுனால அதுக்கு பேரு சோமநாத். சாமிக்கு பேர சோமநாத். அங்க போய் அவன் தவம் இருந்து பெருமான் என்ன செய்யறாருன்னா, சரி நான் பாத்துக்கிறேன், உனக்கு ஒன்னும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி சாமி அருள் செய்யறாரு. அவனுக்கு இன்னும் பயம் தீரல. இல்ல, நான் இந்த மண்ணுலகத்தில் இங்க இருந்தா எங்க மாமனார் எப்படியாவது என்னை ஏதாவது பண்ணிடுவாரு, எனக்கு பாதுகாப்பான இடம் வேணுங்கிறான். அப்போ அவ்வளவு பயம் மாமனார் கண்டு எப்படி பாருங்க, மருமகன் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க பாரு. அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா, சாமி சரி உனக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேணும்னா என்னுடைய தலைமுடிதான், நீ அங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட காலில் விழுந்தவனை தூக்கி சாமி எங்க வச்சாரு, தலைமுடி மேல வச்சாரு. அதற்கு பிறகு வளர்ந்ததுதான் வளர்பிறை. தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்தது தேய்பிறை. சிவபெருமானுடைய திருவிழால் வளர்ந்தது வளர்பிறை. 15 நாளைக்கு அப்படி, 15 நாளைக்கு இப்படி. இதுதான் தக்கனுடைய சாபத்தினால பிறை தேய்ந்தது வளர்ந்தது என்று சொல்லுவாங்க. அதனால அந்த ரெண்டையுமே இறைவனுடைய கருணையாக நம்ம பார்ப்போம். கங்கையை மேல வச்சதும் சரி, அதே மாதிரி சந்திரனை தலையில் சூடியதும் சரி. சாமி அவ்வளவு இறக்க குணம் உடையவன். ஆமா, ஒரு பன்றி குட்டிக்கு தாய் பன்றியா மாறி பால் கொடுத்தவன் சிவபெருமான் இல்லைங்களா. கேவலம் ஏவுண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லுவார். ஆமா, அப்படின்னா ஒரு பன்றி குட்டி தாய் பன்றி இறந்து போயிடும். அந்த குட்டிகள் எல்லாம் பால் இல்லாம அப்படியே கதறிட்டு இருக்கும். அதை பார்த்த அதுகளுக்கு தங்க தாம்பாளத்தில் கொண்டே பால் வச்சா குடிக்க தெரியாது. சாமி அப்படியெல்லாம் வைக்கலாம் இல்லையா, என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா. அதனால என்ன செய்யறாங்கன்னா, பெருமான் தாய் பன்றியாவே மாறுறாரு. தாய் பன்றியா மாறி, பன்றிக்குட்டியெல்லாம் எங்க இருக்கும், டிச்சிலையும் மேட்லையும் காட்டிலையும் தான் இருக்கும். அந்த இடத்துல பன்றிக்குட்டிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாய் பன்றியாக இருந்து கருணை செய்தவன் சிவபெருமான். அதனால அவருடைய கருணைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் என்று சொல்லி கேவலம் கிழலாய் வால் கொடுத்தவர் என்று சொல்லி நமக்கு இதுல திருவார்த்தையில வருதுங்க. திருவார்த்தையில மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். அவ்வளவு கருணையுடன் சிவபெருமான். அப்படி கங்கையாறு தோய்ந்த நீண்ட சடையனையுடையாரும்
தொண்டராகிய மார்க்கண்டேயர் மேல் உயிர் கொள்ள வந்த காலனை முன் உதைத்த சிவந்த திருவடியின் உடையாருமாகிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவபெருமானுடைய திருவடி ஏற்கனவே ரொம்ப சிவந்த திருவடியாம் சொல்ல பெரிய புராணத்துல பல இடங்கள் இருக்குது. ஆனா காலனை உதைத்ததுனால கருத்து போச்சு. காலனை உதைத்ததுனால கருத்துருச்சு. சரி, கருத்த திருவடி மறுபடியும் எப்ப சிகப்பாச்சு அப்படின்னா உமையம்மை வருடுனாங்களாம். உமையம்மை தன்னுடைய கையால வருடுனதுனால மீண்டும் சிவப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலனார் உயிர் மால கருத்தன சீலமாக செங்கை வருட சிவந்தன அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். கருத்தாக்கண்ட புராணத்துல வருது. காலனார் உயிர் மால கருத்தன சிவந்த திருவடி காலனை சம்காரம் பண்ணதுனால கருத்து போச்சு, மீண்டும் உமையம்மை வருடுனதுனால சிவந்தது என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் இருக்கு. இப்படி அப்படி நிலைத்து வாழ்வதான திருக்கடவுர் என்று சொல்லி சொல்லக்கூடியது என்று சொல்லி அந்த நாட்டினுடைய நீர் வளத்தை சொல்ற. அதுபோக பொன்னி நாடு என்று சொல்லுவது சோழ நாட்டுல அந்த காவிரி பாய்ந்த பகுதியெல்லாம் பொன்னி நாடு, நீர் நாடு, காவிரி நாடு இப்படி எல்லாம் சொல்லுவது ஆசிரியருடைய மரபு. மறையோர் வாழும் பதி, நாயனாரே மறைவர் குலத்தை சார்ந்தவர், அதனால மறைவர் வாழக்கூடிய பதி என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையாருடைய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. திருநீலக்க நாயனார், சண்டீஸ்வர நாயனார் இவங்க எல்லாருமே மறைவர்கள் தான். திருநீலக்க நாயனார், சண்டீஸ்வர நாயனார், அப்புறம் புகழ்ச்சோழ இந்த புகழ்துணை நாயனார் இவங்க எல்லாமே மறைவர் குலத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால இதுக்கு பேரு சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லி கல்வெட்டுகளால சொல்லப்பட்டிருக்கு. 4 வேதங்கள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதனால அதுக்கு பேரு சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லி ஒரு கல்வெட்டு இருக்கிறதாக நமக்கு புரியும். இரநீர் கங்கை தோய்ந்த நீல் சடையார் என்று சொல்லி கங்கையை பெருமான் தலையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். தொண்டர் மார்க்கண்டேயர் 16 வயது என்ற அவர் வாழ்நாளில் எல்லை அணுகிட்டு என்று அவரது உயிர் கவரும் பொருட்டு வந்த காலன் அந்த தர்மராசர்காய் வந்த கூற்றினை என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் இதை பற்றி அந்த செய்தி எல்லாம் இருக்குங்க. காய்ந்த சேவடியார்னா சேவடியினால் உதைத்து காய்ந்தவர் என்று சொல்லி சொல்றார். எல்லாம் தேவாரத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வயல் பரப்புகளை எல்லாம் சொல்றார். அப்படியே நெற்பயிர்கள் விளைந்த ஒரு அழகை எல்லாம் சொல்றார். வயல் எல்லாம் விலை செஞ்சாலி வரம்பெல்லாம் மலையின் முத்தம் அயலெல்லாம் வேள்விச்சாலை அணையலாம் கழுநீர் கற்றை புயலெல்லாம் கமியன்காட புறமெல்லாம் மதன் நீர் போற்றல் மதன் சீர் போற்றல் செயலெல்லாம் தொழில்களாரே செழுந்திரு கடவோர் என்றும். அந்த ஊர் எப்படி செழிப்பாக இருந்தது, நல்ல ஒரு நீர்வளம் மிக்க ஒரு இடம்ங்கிறதுனால நல்ல நெல் நல்ல விளைந்து கொண்டிருந்தது. அப்புறம் முத்துக்கள் அங்கங்க அந்த பகுதியில் எல்லாம் ஆற்றில் இருந்து அடித்து வரப்பட்ட சங்குகள் இருந்து முத்துக்கள் பிறந்தது என்று சொல்லி முத்துக்கள் நிரம்ப ஒரு வளத்தை சொல்றார். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஊர் என்று சொல்லி சொல்றார். செழுமையும் திருவுமுடைய திருக்கடவுரில் எக்காலத்தும் வயல்களில் எல்லாம் விளைகின்ற செந்நெல் உண்டு. இருக்கிறதுலயே ரொம்ப உயர்ந்த நெல்லுன்னா செந்நெல் தானுங்க. அதாவது நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, வெள்ளை பொன்னின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, பொன்னி அரிசின்னு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஏன் உயர்ந்தது அப்படின்னா, நல்ல சூரிய வெளிச்சத்துல விளையக்கூடியது செந்நெல்லுங்க. இந்த காரரிசின்னு சொல்லும் இல்லையா, காரநெல் மழைக்காலத்துல விளையக்கூடியது. இந்த சூரிய வெளிச்சத்துல விளையக்கூடிய உணவு எப்பொழுதும் உடம்புக்கு நல்லது, நல்ல குணங்களை கொடுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் செந்நெல் அரிசி அப்படிங்கறத ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. அறிவான் தாய நாயனார் செந்நெல் அரிசி தான் பெருமானுக்கு படைப்பார். நமக்கு என்ன படைக்கிறோமோ சாப்பிட்றோமோ அதுதான் சாமிக்கு படைக்கணும். நம்ம நல்லா பொன்னி அரிசியா இருக்கலையே நல்ல தரமான அரிசி வாங்கி சாப்பிட்டு சாமிக்கு நிவேதனம் கூப்பன்ல வாங்கின அரிசி எல்லாம் போடக்கூடாதுங்க, தப்புங்க. ஆமா, பெரியவங்க என்ன செய்வாங்களாம், தனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாமிக்கு செய்வாங்களாம். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்றுன்னு சொல்லி பட்டணத்தடிகள் சொல்றாரு. அதே மாதிரி எண்ணெய் அப்படிதாங்க, நல்ல எண்ணெயா தான் கொஞ்சமா போட்டாலும் பரவாயில்ல, விளக்கு நல்ல எண்ணெய் தான் போடணுங்க. கெட்டு போன எண்ணெய் போடக்கூடாது. அப்புறம் இந்த கலப்படமான எண்ணெய் எல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு நல்ல எண்ணெய் 400 ரூபா, சக்கரை போட்டு ஆடுறது 380 ரூபா இருந்தாலும் கூட கொஞ்சமா போட்டா போதும். 4 விளக்கு 4 தீபம் போடுற இடத்துல 1 போடுங்க. எள் நெய் அப்படிங்கறத சிறப்புங்க. எண்ணெயிலேயே ரொம்ப முக்கியமானது எண்ணெய் தான், எள் நெய் தான், எள்ளெண்ணெய் தான். எள்ளெண்ணெய் மாதிரி ஒரு சிறந்த ஒரு தீபத்துக்கானது ஒரு எண்ணெய் வேற எதுவுமே கிடையாது. இல்லைன்னா நெய் நமக்கு பசுமாட்டு நெய் கிடைக்குமா, அப்படிலாம் கிடைக்காது. அவன் நெய்ன்னு கொடுக்குறான் இல்லைங்களா, அது ஒரு பக்கம் யாரும் சாப்பிட்டு உயிரே போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு. கோயில்ல நெய் வைக்கிறாங்க இல்லையா, நெய் விளக்குக்கு நெய், அந்த நெய்யை நல்ல நெய்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போயிட்டாங்க.
அப்படின்னா அது என்ன கலக்குறானே என்னன்னே நமக்கு தெரியாது. நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எண்ணெய் நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில விளக்கு போட்டா போதும். அதான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்படி சென்னல் இருக்கக்கூடிய பகுதி அரிவாள் தாய நாயனார் பெருமானுக்கு நிவேதனம் செய்வதற்கு சென்னலுங்க. அப்படி அவர் அதே மாதிரி ஒரு வறுமை நிலை வருகின்ற பொழுது என்ன செய்யறாருன்னா கூலி வேலைக்கு போறாரு. கூலி வேலைக்கு போற பொழுது ஒரு உடன்பாடு அவர் முதல்ல எடுத்துக்கிறார். என்னன்னா, வரக்கூடிய சென்னல் எல்லாம் சாமிக்கு, வரக்கூடிய கார்னல் எல்லாம் தனக்கு. காரரிசி வந்த கார்னல் வந்தா தனக்கு சாப்பாட்டுக்கு, உயர்ந்த அரிசியா இருக்கக்கூடிய சென்னல் வந்தா சாமிக்கு. நெல்லருக்கு போறவங்களுக்கு அந்த எந்த நெல்ல இருக்கிறாங்களோ அதுலதான் கூலி கொடுப்பாங்க. கிராமத்துல இப்பெல்லாம் எல்லாம் பணத்துக்கு பேசிக்கிறாங்க, அது வேறங்க. அந்த காலத்துல நெல்லு தான் வாங்குவாங்க. ஒரு ஏக்கராவுக்கு இத்தனை வல்லம் அப்படின்னு சொல்லி நெல் அளப்பாங்க இல்லைங்களா. எந்த நெல்ல இருக்கிறாங்களோ அந்த நெல்லை தான் கொடுப்பாங்க. இப்ப போறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு வந்த நெல் போற சென்னல்லாவே வருது. சென்னல்லாமே வருதுன்னா அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. பரவாயில்ல, சாமிக்கு எல்லாம் ஆகுது, தனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைங்கிறத அவருக்கு கவலைப்படல. காரரிசி வந்தா தானே அவர் சாப்பிட முடியும். காரரிசியே வரல, எல்லாமே சென்னல் வருது. பசியோடு இருக்கிறாரு, பட்டினியோடு இருக்கிறாரு, ஆனாலும் சாமிக்கு தவறாத நிவேதனம் செய்யறாரு. அப்படி செய்து வந்தவர் தான் அரிவாள் தாய நாயனார். திருவாரூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டி போற வழியில அந்த ஊர் இருக்கு. இப்படி சென்னல் அப்படிங்கிறது தான் அடியார்களுக்கு நம்ம அந்த உயர்ந்த அரிசி தான் நம்ம போடணுங்க. ஆமா, குறைவா நம்ம நிறைய ஐட்டம் போலினால் கூட குறைவா போட்டது கூட எது உயர்வோ அதுதான் போடணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அப்படி சென்னல் அரிசி உண்டு. அப்புறம் வயல் வரப்புகளில் எல்லாம் சங்குகளும் வரம்பெல்லாம் வலையின் முத்தம், அப்படியே அந்த காவிரியில அடித்து வரப்பட்ட சங்குகள் எல்லாம் நிரம்ப இருக்குதான். அப்புறம் அந்த சங்குகள் முத்துக்கள் அப்படி சிதறி இருக்கிறது என்று சொல்லி அந்த சிறப்பு சொல்றார். அப்படி முத்துக்களும் உள்ளன. வயல்களின் பக்கங்களில் எங்கும் வேள்வி சாலைகள் உள்ளன. எப்படின்னா, அங்க அந்தணர்கள் நிரம்ப இருக்கிறதுனால வேள்வி சாலைகள் அங்கங்க இருக்கு. அதுல வேதங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் நிறைய வேத பாடசாலைகள்ல படிச்சுட்டு இருக்குது. இப்படிதான் ஒரு நாயன்மாருடைய அந்த ஒரு குலத்துக்கு ஏற்றார் போல சேக்கிடார் வருவார், நாட்டு சிறப்பு சொல்லுவார். அப்பர் சாமிகள் வேளாளர் குலத்தை சார்ந்தவர். அதனால அங்க எப்படி சொல்லுவாருன்னா, நல்ல வயல்வெளிகள், அப்புறம் கரும்பு, நெல் இதெல்லாம் நல்லா விளைஞ்சிருந்ததுன்னு சொல்லுவார். இந்த விவசாயத்தை ஒட்டியே வரும். இங்க அந்தணர்கள் இருக்கிறதுனால வேள்வி சாலைகள் நிரம்ப இருந்தது. வேள்வி சாலைகள்ல சிறுவர்கள் எல்லாம் வேள்வி பயின்று கொண்டிருந்தார்கள். பாடசாலையில வேதங்கள் எல்லாம் பயின்று கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி நமக்கு வரும். ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல அப்படிதான் வரும். சண்டீஸ்வர நாயனார் புராணத்துல அப்படிதான் வரும். இந்த புராணத்துல அப்படிதான் வருது. நீலநக்க நாயனார் புராணத்திலே அப்படிதான் வரும். ஏன்னா அவங்க எல்லாம் அந்தணர் குலத்தை சார்ந்தவர். மறை சிறார்கள் அப்படின்பாரு சண்டீஸ்வர நாயனார் புராணத்துல. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வேதம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதாவது மறை சிறார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்றாறு போல அந்த நகர சிறப்பை, நாட்டு சிறப்பை அமைப்பது ஆசிரியர் பெருமானுடைய ஒரு கலை. அணைகளில் எங்கும் செங்கடநீர்களின் தொகுதி உண்டு. காடு போல செழித்த கமுகு சோலைகள் எல்லாம் மேகங்கள் உள்ளன. அதாவது கமுகுன்னா பாக்குங்க. பாக்கு மரங்கள் ரொம்ப உயர்ந்து இருக்குதான். அந்த உயர்ந்த பாக்கு மரங்கள் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, மேகக்கூட்டங்கள் அதுல தவழ்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பாக்கு மரங்கள் அவ்வளவு செழிப்பா இருக்கு. ஆமா, அது நாட்டு சிறப்புல வரும். தூரத்துல இருந்து பார்த்தா கரும்பு காடுன்னு நினைச்சிட்டு வந்தாங்களாம். பக்கத்துல போய் பார்த்தா நெற்பயிராம். நெற்பயிரே எப்படி இருக்குது, கரும்பு பயிர் மாதிரி வளர்ந்து இருக்குதான். அப்புறம் ரொம்ப மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனாங்களாம். சரி, பாக்கு தோப்பு தான் வருது அப்படின்னு பார்த்தா கரும்பு பயிர்கள் அவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்குதான். அத காடெல்லாம் கரும்புல அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது நாட்டு சிறப்புல. சோழ நாடு அவ்வளவு சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி. நெற்பயிர் எல்லாம் கரும்பு பயிர் அளவுக்கு வளர்ந்துருக்கு. கரும்புகள் எல்லாம் பாக்கு மரத்து அளவுக்கு. பாக்கு மரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இதுதான் மேகங்கள் தவழ்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு பாக்கு மரங்கள் இருந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. அவற்றின் புற இடங்களில் எங்கும் அதன் சிறப்பை போற்றுதல் உள்ளதாம் என்று செய்வன எல்லாம் 6 தொழில்களே ஆக உள்ளன என்று சொல்லி சொல்றாருங்க. செஞ்சாலின சென்னல் இறைவரது பூசைக்கும் உணவுக்கும் சிறந்தது. இங்கு விளைவிப்பதில்லை என அது சிறப்புடைத்தது. அரிவாள் தாயனார் பணத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சென்னல் ரொம்ப நற்குணங்களை கொடுக்கக்கூடியது. நம்ம குணம் எப்படி என்ன மாறும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு தகுந்த மாதிரி தான் குணங்கள் வருங்க. அதனாலதான் நீங்க அது யோகா செய்யக்கூடியவங்க எல்லாத்தையும் அசைவம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா,
அந்த ஒரு வேகமான ஒரு மனம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. வரம்பெல்லாம் வலையின் முத்தம் அப்படின்னார். சங்குகள் என்ற அந்த முத்துக்கள் எல்லாம் நிரம்ப இருந்தது என்று சொல்லி, வேள்விச்சாலைகள் இருந்தது என்று சொல்லி, இப்படி தேக்கு மர காடுகள் எல்லாம் நிரம்ப இருந்தது என்று சொல்லி சொல்றார். செயலெல்லாம் தொழில்கள் 6 என்று சொல்லி, மறைவர்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்கிறதுனால 6 தொழில்கள் என்று சொல்லக்கூடியது வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்று சொல்லக்கூடிய 6 தொழில்கள் அங்கிருந்தது என்று சொல்லி சொல்றார். இப்படி செழுமை வாய்ந்த அந்த ஊருக்கு பேரு திருக்கடவூர் என்று சொல்லி சொல்றார். குடங்கையின் அகன்ற உண்கள் கடிசியர் குழுமியாடும் இடமுடு வன்னைதோறும் எடுவன மருதப்பாடல் வடம் ஒரு முன்னூல் மார்பின் வைதீக மறையோர் செய்கை சடங்குட இடங்கள் தோறும் எழுவன சாமம் பாடல். அது என்ன சொல்றாருன்னா, அதாவது அங்க வயல்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டு மருதப்பண்ணுல பாடுறாங்களாம். ஏன்னா வயல்ல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள், அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளங்கை போல் அகலமாகிய மைதீட்டிய கண்களுடைய பல்ல பெண்கள் என்று சொல்லி சொல்றாரு. வயல்ல வேலை செய்யக்கூடிய பெண்களை சொல்றாரு, மல்லர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குடங்கையின் அகன்ற உண்க கடைசியர் குழுமையாடும் என்று சொல்லி, அப்படி அகலமான கண்களையுடைய மைதீட்டப்பட்ட கண்களையுடைய அந்த பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அது என்ன பாடல்? மருதப்பண்ணிலே பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி பண்ணைகள் தோறும் மருதப்பண்ணை பாடும் ஓசை எழுந்திசைப்பன வடமாக பொறித்து முறுகிய முத்துக்கள் முன்னூல் அடைந்த மார்பனுடைய மறையவர்கள் வேத சடங்குகள் செய்யும் இடங்கள் தோறும் சாம வேதத்தை பாடும் காலம் அப்படின்னார். அப்புறம் மறைவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போனா அங்க என்னன்னா சாம வேதங்கள் பாடிக்கொண்டு, பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது சாமவேதம். சாமவேதம் ரொம்ப சாமி விரும்பி கேட்பார். 4 வேதங்கள்லயும் ரிக்கி, அசுர், சாம, அதர்வனம் என்று சொல்லக்கூடியதுலயும் ரொம்ப பெருமானுக்கு பிடித்ததுன்னா அவனுக்கு பேரு சாமகான பிரியன்னு பேருங்க சொல்லுவாங்க. நம்ம வேதம் ஓதுகின்ற பொழுது சிவாச்சாரியர் சொல்லுவாங்க சாமகான பிரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ராவணன் அந்த மலையிலே சிக்குண்ட பொழுது அவன் எப்படி வெளியில வந்தானா சாமகானம் பாடித்தான் வெளியில வர்றான். சாமகானத்தை எப்படி பாடினா தன்னுடைய கை நரம்பை எடுத்து பாடியதாக. பாட சொன்னது யாரு? இந்த யோசனை கொடுத்தது அப்பர்சாமி. வாகீசராக அங்க கைலாயத்தில் இருக்கிறார், தவம் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்படி மலையில மாட்டிட்டானே, மலையை பெயர்த்தெடுப்புன்னு சொல்லி வர்றான். உள்ள போனோன்னு சாமி ஒரே காலில் தான் அமுத்துறாரு, அது ஒரு விரல தான் அமுத்துறாரு, அப்படியே மாட்டிக்கிறான். 10 தலையும் சுக்குநூறா போற அளவுக்கு துன்பப்படுறான். அப்பதான் அழுது கொண்டு இருக்கிறான். அதை அப்பர் சாமிகள் பார்க்க முடியல. ஏப்பா அப்படின்னா இந்த மாதிரி சொல்றான், சாமிக்கு ரொம்ப பிடிச்சது சாமகானம், உனக்கு சாமகானம் நல்லா தெரியும், பாடு அப்படின்னு சொன்னா அவன் பாடுறான். அப்புறம் சாமி அப்படியே கொஞ்சம் அந்த இசையில மயங்கி அப்படி லேச காலை தூக்குறார், வெளியில தப்பி சொல்லியாந்தான். இப்படிதான் ராவணன் வெளியில வந்தது. அப்ப சாமிக்கு என்ன பிடிக்கும்னா மொத்தமா பாட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொடர்கின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் புல்லருக்கு மேல பெரியவர் சொல்றார். இறைவனே சொல்ற, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் கட்சனை பாட்டை யாது மாதலால் மண்மையில் நம்பி சொற்றமில் பாடுகின்றார். வெண்ணைநல்லூர் சொல்றார். இப்ப இறைவனுக்கு ரொம்ப பிடித்ததுன்னா திருமுறை பாட்டுகள். அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறு அப்படின்னாரு. சாமி என்ன கேட்டான்னு கொடுப்பாங்க. நல்ல ஒரு பாட்டை பாடி, பெருமானே இந்த விண்ணப்பம் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொன்னா சாமி உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு. சினிமாவில் வரக்கூடிய பாட்டெல்லாம் பாடக்கூடாது. தேவார திருவாசகங்கள், பெரிய புராணம், திருவிசைப்பை இப்படி பாடணும். இந்த சினிமாவில் வர சாமி அது பக்தி பாட்டு தானுங்க, அது சாமி தானு, அது வேற, அது அவங்களாக பாடியது. சும்மா நம்மள மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க பாடியது அதெல்லாம் கிடையாது. இறைவனுடைய வியாபகத்துல நின்று பாடியது திருமுறைகள். அது ரொம்ப முக்கியம். எனதுரை தனதுரையாக ஞானசம்பந்த பெருமாள் அவங்க பாடல, இறைவனே உள்ளிருந்து உணர்த்த பாடிய பாடல்கள் தான் திருமுறைகள். அது ரொம்ப முக்கியம். எல்லா பாட்டும் பாட்டாயிருமா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பாட்டே அல்ல. திருமுறைகள் அப்படிங்கிறது தான் நம்ம பாடணும். கோயில்ல வேற எதுவும் பாடக்கூடாது. திருமுறைகள் 12 திருமுறைகள் தான் பாடணும். திருப்புகழ் பாடலாம், அபிராமி அந்தாதி அது வேற. ஆனா நமக்கு வேதத்துக்கு இணையான மந்திரங்கள் என்ன அப்படின்னா திருமுறைகள் தான். அதனாலதான் எந்த வேள்வி செஞ்சாலும் 4 வேதம் பாடுவாங்க, சிவாகமம் பாடுவாங்க, அதற்கு பிறகு திருமுறை பாடுவாங்க, பஞ்சபுராணம் பாடுவாங்க. பஞ்சபுராணம் இல்லாத எந்த வேள்வியும் கிடையாது. ஒருத்தருக்கு பஞ்சபுராணம் பாட தெரியலன்னா அவங்க வேலை செய்யறதுக்கு லாய்க்கலைன்னு அர்த்தம்.
சிவாச்சாரியர் எல்லாம் அழகா பாடுறாங்க, பண்ணோட பாடுறாங்க. ஒரு சிலர்லாம் நல்ல இசையோட பாடுறாங்க, அருமையா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவாரம் பாடுவாங்க, உடனே பெரிய புராணத்துக்கு ஓடிடுவாங்க. ஆமா, 5 குறைஞ்சது 12 திருமுறைகள் பாடணுங்க. 12 திருமுறை பாட முடியல, பஞ்சபுராணமாவது பாடணும். பஞ்சத்துக்கு தான் பஞ்சபுராணம். அதே பஞ்சத்துக்கு நேரம் இல்லாத போது பாடுறது. அந்த பஞ்சபுராணத்திலே பஞ்சம் ஒரே பாட்டுல முடிக்கிறது. தேவாரம் மட்டும் பாடுறது, இல்லைன்னா பெரிய புராணம் மட்டும் பாடுறது. எப்படி இதெல்லாம்? அப்படிலாம் எத்தனை கஷ்டப்பட்டு 18,500 பாட்டு இருக்குதுங்க. அந்த 18,500 பாட்டுல 5 பாட்டு கூட பாடலாம். எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடி வச்சிருக்கிறாங்க நமக்கு. ஒருத்தர் போயிட்டாரு, அவருக்கு மேல யாரும் சொல்ல முடியாதுன்னா நம்ம செனி பையா இருக்கிறாங்க. பெரிய புராணம் முழுவதும் மனப்பாடம் பண்ணவர் சிவராகவன் ஐயான்னு சொல்லி 4256 பாட்டு மனப்பாடம். யாராலையும் முடியாதுங்க. வருதான் அடியன் போயிருந்தேன், திருவடி அடைஞ்சு நான் எடுக்கிறதுக்குள்ள போயிட்டேன். அவர் மாதிரி எல்லாம் பெரிய புராணம் யாராலையும் சொல்ல முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. அதே மாதிரி 12 திருமுறைகள் சாத்திரங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப கெட்டிக்கிறதா இன்னைக்கு நம்ம காலத்துல வாழ்ந்து கொண்டு வரக்கூடியவர் சென்னை பையன். எதை கேட்டாலும் புத்தகத்தை பார்க்காத சொல்லுவார், அப்படியே சொல்லுவார். பெரிய புராணம் மட்டும் இல்ல, சைவ சித்தாந்தத்துல எதை கேட்டோம்னாலும் வேல்சாமி அது பாட்டுல இருக்கு பாத்துக்க அப்படிங்கிற அது மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அன்னைக்கு ஆள் இல்ல. நேரத்தில் அவைகளெல்லாம் நம்ம நினைக்கணும் இல்லைங்களா? வேத சடங்குகள் செய்யும் இடங்கள் சாம வேதத்தை பாடிக்கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது சாம வேதம். இப்படி எல்லாம் அந்த ஊர்ல இப்படி எல்லாம் அங்கங்க வேத பாடசாலைகள் இருக்குது. அப்புறம் மருதப்பண்ணை பாடிக்கொண்டு பெண்கள் எல்லாம் வயல்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. குடங்கையின் அகன்ற கண் அந்த பெண்களுக்கு கண்ணால விசாலமா அகலமா இருக்குதான். அதனால குடங்கையின் அகன்ற கண் அகன்ற என்று சொல்லி சொல்றாரு. உமையம்மைக்கு அப்படி அகலமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு பேர் கண்ணுக்கு. அம்மாவுக்கு பேரு என்ன? விசாலாட்சின்னு பேருங்க. நீல் நெடுங்கண்ணி. ஆமா, அது யாரு? விசாலாட்சிங்கிற பேரை தமிழ் படுத்தியது யாருன்னா சென்னை பையா தான். கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு பேரு விசாலாட்சி விஸ்வநாதன். விசாலாட்சிங்கிறத எப்படி மாத்தினாரா? நீல் நெடுங்கண்ணின்னு போட்டாரு. விஸ்வநாதன் அண்டம் முழுதுடையார் அப்படின்னு சொல்லி போட்டாரு, தமிழ் படுத்தினாரு. ஆதீனங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்தாலும் இது யார் இந்த பேரு வச்சது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்தாலும் நாங்க இருப்போம், கேட்பாங்க ஆதீனங்கள், யார் இந்த பேர் வச்சது? எங்கேயுமே இந்த பேர் பார்த்தது இல்லையா? நீல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி வச்சார். சாமிக்கு பேர் என்ன வச்சார் அப்படின்னா அண்டம் முழுதுடையார். விஸ்வநாதன் அப்படிங்கிறது அண்டம் முழுதுடையார் வச்சார். பேசிட்டு இருக்க பாட்டு அப்படியே எழுதுவார், பாடுவார். சரி பையா, அவர் ஒரு கவி, பெரிய வேலை. கடைசியர் மருதநிலத்து மக்கள் என்று சொல்லி சொல்றார். மறையோர் வைதிக செய்கை என்று சொல்லி எல்லாம் இப்படி எல்லாம். துங்க அணியில் மறுப்பின் மேரி படிந்து பால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் தீம்பால் நாரும் மங்குதோய் மாடச்சாலை மருங்கிரை ஒதுங்கும் மஞ்சம் அங்கவே பொலிந்த நீரும் ஆகுதி புகைப்பால் நாரும். இப்படி எருமைகள் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஒரு பெரிய குளம், நீர்நிலை, அதுல அந்த எருமைகள் எல்லாம் அப்படி படுத்து விளையாடிட்டு இருக்குதான். அப்படி விளையாடிட்டு இருக்கிற பொழுது எருமை இதில் மடியிலிருந்து பால் தானே சுரக்குதான். அப்படி பால் எல்லாம் சுரந்து அங்க தாமரை செடிகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. அந்த தாமரை செடிகள் எல்லாம் அந்த பாலினுடைய வாசம் அடித்தது என்று சொல்லி இந்த பாட்டுல சொல்றாருங்க. நீண்ட கொம்புகளுடைய பெரிய எருமைகள் தோய்ந்து பால் சுரைந்த பொய்கைகளில் செங்கையல் பாய்தலால், செங்கையெல்லாம் கயல் மீன்கள் அங்கு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்நீர் தெரித்த மனமுடைய அந்த கயல் மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடுமா. அந்த நீரெல்லாம் தாமரை மலர் மேல போய் படுது. அந்த தாமரை மலர்கள்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா அந்த பாலனுடைய வாசம் இந்த தாமரையில் வீசுகிறது என்று சொல்லி, தீம்பாலின் வாசமுடைய வாகும் என்று சொல்லி, உயர்ந்த மாடங்களுடைய வேள்விச்சாலைகளின் பக்கத்தில் மேகங்களும் அங்கு அவை பொழிந்த நீரும் ஆகுதிகளின் புகைப்பகுதியின் மனமுடையன அப்படின்னா
அந்த வேள்வி செய்யக்கூடிய இடத்துல வந்து மழை பொழிகிறது. அந்த மலையெல்லாம் ஆகுதி புகையிலிருந்து வந்த அந்த இதா இருக்கனால அந்த மழை நீரே நல்ல ஒரு வாசனையோடு இருந்தது என்று சொல்லி சொல்றாரு. ஒரு அப்படி இதெல்லாம் வந்து அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய சிறப்பு பத்தி சொல்றாங்க. வாசக்கமலமும் என்று சொல்லி சொல்றார். தீம்பாலர் பாலின் நல்ல மனமும் சுவையும் கூறியபடி என்று சொல்லி நமது உணர்ச்சிக்கு புலனாகாதவாறு இந்நாளில் பால் மாறியது கலிகால கொடுமைகள் ஒன்று என்று சொல்லி பாலெல்லாம் இன்னைக்கு எல்லாம் கெமிக்கல் எல்லாம் போட்டு கெட்டு போகாத மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஒரு தயிர் ஒரு மாசம் 2 மாசம் புளிக்காது இருந்தா அதுக்கு பேர் தயிரா? எத்தனை 6 மாசம் வச்சிருந்தாலும் அப்படியே இருக்குது. அது எப்படி தயிர்னு நம்ம சொல்ல முடியும்? இன்னைக்கு குறை போட்டா நாளைக்கு புளிச்சு போயிரும்ல. அப்படி இருந்தா தான் அது தயிர் இல்லைங்களா? நம்ம மாச கணக்குல வச்சிருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வேண்டியதில்லை, வெளியிலேயே வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகுறது இல்லை. அப்ப எவ்வளவு கெமிக்கல் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். எந்த பிராண்டா தான் இருக்குது, அவ்வளவு நாள் கெடாம ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு அதுல கெட்டு போகாத கெமிக்கல் போடுறாங்க. அப்ப உணவு கட்டுப்பாட்டு துறையில என்ன பண்றாங்க, சரி எப்படியோ ஒண்ணு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க, அவ்வளவுதான். எனக்கு எங்கேயாச்சும் போனா வெளியில போனா தயிர் சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. என்ன ஏன் பிடிக்காதுன்னா இதுதான் பிடிக்காது. அவங்க வாங்குறது சுத்தமான தயிர் கிடையாது. ஸ்வீட் ஆமா, எறும்பு வரணும். ஸ்வீட்னா கெமிக்கல் போடுறதுனால எறும்பு வரதில்லை. கெட்டு போகாது இருக்கிறது கெமிக்கல் போடுறாங்க. ஒரு துளியோண்டு ஏதாவது சக்கரை பண்ணத்து கீழே விழுந்துச்சுனாவே எறும்பு வருது. மாச கணக்கில் வச்சிருந்தாலும் ஒன்னாகாது இருக்குதுன்னா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். உடனடியே பூச்சி பிடிக்கிறது புழு பிடிக்கிறது தான் உண்மையான பொருள். பூச்சி புழுவே பிடிக்காத பொருள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து கெமிக்கல் தான் நினைச்சுக்கணும் நம்ம. ஆமா, உண்மையா அந்த உயிர் சத்துக்கள் அதுல இல்லைன்னு அர்த்தம். உயிர் உருவாகக்கூடிய ஒரு இது அதுல இல்ல, தன்மை அதுல இல்ல. உயிர் உருவாகக்கூடியதுலதான் உண்மையான உயிர் சத்து இருக்கு. அது இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படி போயிருதுன்னு வைங்களேன். இப்பதான் நாயனாரை பத்தி சொல்றாரு. கலையம் எப்படிப்பட்ட ஊரு, நல்ல செழுமையான ஒரு ஊர், அந்த மாதிரி ஒரு ஊர்ல அவதரித்தவர் தான் கலைய நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். மறுவிய திருவின் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார், அருமறை முன்னோல் மார்பில் அந்தனர் கலையர் என்பார். பெருநதி அணியும் பேணி பிராங்கடல் பேணினாலும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார். தினசரி பெருமானுடைய திருவடியை நினைந்து அப்படியே சிந்தை மகிழ்ந்து இருக்கக்கூடியவர் நாயனார். நாமெல்லாம் எப்படின்னா ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போவோம், அதோட சரி மறுபடியும் எப்ப கோயிலுக்கு போறோமோ அப்பதான் சாமியை நினைப்போம் இல்லைங்களா? மணிவாசக பெருமான் சொல்ற இடையரா அன்பு உனக்கு என் உலகத்தை நின்றுருக தந்தருளியும் உடையாங்க. இடையரா அன்பு அப்படின்னாரு. அப்படி தைலந்தாரை போல பெருமானிடத்துல அன்பு இருந்துட்டே இருக்கணுமா, கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அர்ச்சுனன் எப்படி பூஜை பண்ணுவானா, தினசரி பூஜை பண்ணுவானா, வைகடுனர் பூசனையால் அப்படின்னு சொல்லி சொன்னார். அர்ச்சுனன் வந்து பாசுபதம் சாமிகிட்ட வாங்குறாங்க இல்லையா? எப்படி சாமி பாசுபதம் கொடுத்தாரு அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். பஞ்சமான தஞ்சோடிக்கு வைகுடர் பூசனையால் நஞ்சமது செய்தவர்களும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனருக்கு பாசுபதம் ஏந்து வந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கோழிலியம் பெருமானே அப்படின்னா. நம்ம அப்படி பூஜை பண்ண முடியுமா? வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகலனர் பூசனையால் அப்படின்னாரு. அப்படியே 5 புலன்களை அடக்கி, வைகளும் அப்படின்னா தினசரி பூஜை பண்றது, ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் பண்றது இல்ல. வைகடுனர் பூசனையால் அப்படின்னா அப்படி செஞ்சதுனால நஞ்சமது செய்தியர்களும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு, பஞ்சபாண்டவர்கள பார்த்தன்னா அர்ச்சுனன் இல்லையா? பார்த்தனுக்கு பாசுபதம் ஏந்து வந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனவும் கோழிலியம் பெருமானே ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிறார். அப்படின்னா சிவபெருமான் அவனுடைய தபத்துக்கு அவனுடைய பூசைக்கு இறங்கி வந்து அருள் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் பூஜை பண்ணிருக்கான். வேற ஒன்று அப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கறதுதான். அது ஒரு எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, இடையறாது செய்யணுங்க. எந்த தொண்டு செஞ்சாலும் சரி தினசரி செய்யணும். ஒரு நாளைக்கு செய்யறது ஒரு நாளைக்கு விட்டுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பொன்னடியே பரவி நாளும் கோவடு நேசமுக்கும் நின்னடியார்களையாய் நெடுங்கல மேயவன் என்னாரு. நாளும் அப்படின்னா தினசரின்னு அர்த்தம். நின்னடியே வழிவிடுவான் நிமலா நினைக்கிறத பொன்னடியே பரவி நாளும் கோவடு நேசமாக்கும் நின்னடியார்களையாய் நெடுங்கல மேயவனே. தினசரி உன்னுடைய திருவடியை வணங்குறாங்க பாரு சார். பூவு நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்ய அவங்களுடைய துன்பத்தையால நீ நீக்கணும்னு சொல்லி யாரும் கேட்கிறான்? ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் நெடுங்கல தேவாரத்துல கேட்கிறார். ஆமா, தினசரி பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சமூகம் நின்னடியார்களையாய்
நெடுங்கல மேயவன் திருநெடுங்கல தேவாரத்துல கேட்கிறார். அப்படி தினசரி வழிபாடு செய்யணுங்கிறத முக்கியங்க. மருவிய திருவின் மிக்க வளம்பதி அப்படின்னாரு. அப்படியே திருவினாலே மிகுந்த வளத்தையுடைய அந்த பதியில் வாழ்வாராகி அரிய மறைவிதிப்படி பூணூல் அணிந்த மார்பனையுடைய அந்தனர் என்று சொல்லி, வேதங்களில் விதித்த முறைப்படி பூணூல் அணிந்த மறைவர் குடத்திலே தோன்றிய நாயனார் கலைய நாயனார் என்று சொல்லி சொல்றார். அந்தனர் என்று சொல்லி சொல்றார். அந்தனர் அவர் கலைஞர் என்று சொல்லப்படுவர். கங்கையனை அணியும் சடையுடைய பெருமானுடைய திருவடிகளை போற்றி தினமும் குறுகிய அன்புமிக்க மனத்தை உடையவரும் சைவோலுக்கு மிகுந்தவரும் ஆவார் என்று சொல்லி ரொம்ப முக்கியம். சைவ ஒழுக்கத்துல நிலைச்சிருக்கணும். சைவ ஒழுக்கம் அப்படின்னா திருநீர் அணிந்திருக்கணும், கண்டிகை அணிந்திருக்கணும், இறைவன் மேல அன்பு இருக்கணும், அவனுடைய அடியார்கள் மேல அன்பு இருக்கணும். அதான் சைவ ஒழுக்கம் அப்படிங்கிறது. சாமி மேல மட்டும் அன்பு இருந்தா போதுமா அப்படின்னா பத்தாது. அடியார்கள் மேலையும் அன்பு இருக்கணும். ரெண்டு வழிபாடு நமக்கு சைவத்தில். இறைவன் மேலேயும் வழிபாடு இருக்கணும், அடியார்கள் மேலையும் அன்பு இருக்கணும். அதுதான் உண்மையான வழிபாடு. ஆமா, தொண்டருக்கு தொண்டரா புண்ணியமே அப்படின்னாரு. தொண்டர் தம் உள்ளத்துலதான் பெருமான் இருப்பார் அப்படின்னாரு. திருவையாறு தேவாரத்தில் சொல்ற சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, நகமலாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தோவி முகமலாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயனையாரான இருக்கு அப்படின்னாரு. தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை. சாமி எங்க ரொம்ப விரும்பி இருப்பார் அப்படின்னா அப்படியே மலர் பறித்து பறித்து நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். இப்ப எந்த அளவுக்கு அவங்க மோசம் பண்ணிருப்பாங்க பாருங்க. அப்படி மலர் பறித்து பெருமானை வழிபாடு செய்து முன்னாடி கண்ணுல தண்ணீர் வர யாரெல்லாம் பெருமானை நின்று வழிபாடு செய்கிறார்களோ அவங்க உள்ளத்துல சாமி ரொம்ப விரும்பி இருப்பார் அப்படின்னா, முகமலாம் கண்ணீர் தோய முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை அப்படின்னா, அதை விட சிறந்த கோயில் சாமிக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப விரும்பி இருப்பார். ஒரு தோழன் தொண்டருளன் அப்படின்னு யாரு மணிவாசல் பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, ஒரு தோழன் தொண்டருளன் அப்படின்னு. அடியார்கள் கூட தான் சாமி இருப்பார். கனவிலும் தேவருக்கு அடியாய் போற்றி நனவிலும் நாயனுக்கு அருளினை போற்றி அப்படின்னாரு. பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணேனார் திருப்பள்ளி எழுச்சி. பந்தனை விரலினா யாரு? உமையம்மை. அன்பு செஞ்சா போதுமா? ஓல குடிசையா இருந்தா கூட சாமி ரெண்டு பேரும் அம்மாவை கூட்டிட்டு வருவாராம் பெருமான். ஓல குடிசையா இருந்தாலும் அம்மாவை கூட்டி, பெரிய மாளிகை எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்து அருளிய பரணே அப்படின்னு சொல்லி சொன்னார். சாமி அவ்வளவு எளிவந்துறாங்க. பெரிய சாமிக்கு நீங்க பெரிய அப்படியே எல்லாருமே லட்சக்கணக்கில் போட்டு கோயில் கட்டி சாமியை அப்படியே ஆராதனை செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை. அன்பு செஞ்சா போதும் அப்படிங்கிறாங்க. உன்னால என்ன முடியுமோ அதை செய்யும். ஒரு மகராசன் கோயில் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு சாமி அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு, கட்டுவாரு. எல்லாரும் அந்த மாதிரி கட்ட முடியுமா? என்ன ஒண்ணுமே செய்ய முடியல. பூசலார் நாயனார் மனசுல கோயில் கட்டினாரு. சாமி அதுக்கு தானே வந்தாரு. பல்லவ மன்னன் பெரிய கற்கோயில் கட்டினார். கற்கோயில் கட்டின பல்லவ மன்னனுடைய கனவுல போய் சொல்றாரு, நாளைக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியும். இன்னைக்கு இரவு போய் சொல்றாரு, நாளைக்கு நீ வச்சிருக்கிற தேதியில கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது. என்னுடைய அடியார் ஒருத்தன் கோயில் கட்டிருக்கிறான். மனசுலயும் நல்லா அவர் சொல்லல. பூசலான்னு ஒரு அடியாரு நின்ற ஊர்ல கோயில் கட்டியிருக்காரு, நான் அங்க போகணும் அப்படிங்கிறாரு பெருமாள். ஆனா இவரு கற்கோயில் கட்டியிருக்கிறார். மகேந்திரவர்ம பல்லவன் இல்லைங்களா, ஐயடிகள் காடவர்மன் சொல்றாங்க பல்லவ மன்னன். அவர் சொல்றாரு, நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீட் ஆலயத்து நாளை நாம் புகுதோம். ஒன்றிய செயலை நீ ஒளிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டார் போந்தார் அப்படின்னாரு. இறைவன் போய் அரசனுடைய கனவு சொல்றாருங்க. நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் மனசுல கோயில் கட்டுறா நம்ம ஒரு நிமிஷத்துல கட்டிடுவோம். அப்படி எல்லாம் இல்ல. அவர் எப்படி கட்டினாருன்னா, உள்ளுக்குள்ள கால் போட்டாரு. அந்த கால் போடுறதுக்கு வாஸ்துனாலா பார்த்து போட்டாரு. அப்புறம் வாஸ்து நாள் பார்த்து போட்டு கட்டடம் கட்டுறதுக்கு நல்லா தேர்ந்தெடுத்தாரு. நல்ல சிற்பிகளை வச்சு உள்ள கட்டினார். செங்கல்லு, கருங்கல்லு. அப்புறம் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்ச கூட அடியார் வந்தா குளிக்கிறதுக்கு குளம் ஒண்ணு கட்டினாராம் பாருங்க. அப்புறம் சுற்றுச்சுவர் எல்லாம் கட்டியிருக்கிறாரு, கொடிமரம் கட்டியிருக்கிறாரு, எல்லாம் கட்டியிருக்காரு உள்ளுக்குள்ள. அதான் நெடிதனால் நினைந்து செய்த அப்படின்னாரு. இப்ப எனக்கு மனசுல என்ன, ஒரு 2 நிமிஷத்துல கட்டிடலாம் இல்லையா? அப்படி கட்டல அவரு. அதுக்கு ஒரு நாள் நியமிச்சு அந்த நாள்ல தான் கொடிமரம் நிறுத்துறது, அந்த நாள் தான் கால் போடுறது, அந்த நாள் தான் காம்பவுண்ட் கட்டுறது, அந்த நாள் தான் சாமியை பிரதிஷ்டை பண்றது. அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ற நாள்ல பல்லவ மன்னனுடைய கோயில் கும்பாபிஷேகம் வந்துருச்சு. சாமி என்ன செஞ்சாரு? அவர் பெரிய வியாபகம் உடையவர், எங்க வேணாலும் இருக்கலாம், ஒரே நேரத்தில் 1000 இடத்துல கூட இருக்கலாம். ஆனா அவருடைய தொண்டை எப்படி தெரியும்?
அப்படி சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணாருன்னா, அரசர் மிரண்டு போயிட்டாரு. நாமளே பெரிய கற்கோயில் கட்டிருக்கோம், நம்மளை விட பெரிய கோயில் யார் கட்டியிருக்கா அப்படின்னு நேரா திருநெல்வேலிக்கு வந்தார். திருநெல்வேலிக்கு வந்து இங்க ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்காராம ஒருத்தர், அவர் பூசலார்னு சொல்லி. அவர் யாரப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். எந்த திசையும் 8 திசைகளும் வணங்கக்கூடிய பெருமையுடைய அந்த பூசலார் தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படியெல்லாம் ஒருத்தர் இங்க இல்லையே, அப்படி பெரிய கோயில் கட்டினத்துல பூசலார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சாதாரண ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்தவர், அவரு ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவரு தான் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் பாக்குறாரு. அவர் பாட்டுக்கு அவர் சிவனையன் உட்கார்ந்து இருக்கிறாரு. போய் நெடுஞ்சான் கிடையே காலில் விழுந்து வணங்கினாராம். சாமி, நீங்க கட்டின கோயில் எங்க இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் எங்க சாமி கோயில் கட்டினேன், கோயில் கட்டுற அளவுக்கு எனக்கு எங்க சாமி வசதி இருக்குது, நான் உள்ளுக்குள்ளதான் ஒரு கோயில் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அரசனுக்கு அது மனக்கோயில் அப்படிங்கறது அதுக்கு பிறகுதான் அரசனுக்கே தெரியும். அது வரைக்கும் அரசன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, நம்மள மாதிரியே ஒரு பெரிய கற்கோயில் கட்டியிருப்பாரு அப்படின்னு. அரசர் எங்கிருந்து வராரு, மகாபலிபுரத்துல இதுல காஞ்சிபுரத்துல இருந்து அங்க வரார், எங்க திருநின்றவூருக்கு வரார். அப்புறம் இறைவன் விரும்புறது எதை விரும்புறாருன்னா, உண்மையான அன்பை தான் பெருமாள் விரும்புவார். அதனால நம்ம என்ன தொண்டு செஞ்சாலும் சரி, அதை எப்படி செய்யணும் அப்படின்னா அன்போடு செய்யணும் அப்படிங்கறது தான் விதிக்கப்பட்டது. எல்லாரும் ஒரே மாதிரி தொண்டு செய்ய முடியாது. ஒருத்தர் உலவாரம் பண்ணி செய்வாங்க, ஒருத்தர் மலர் தொண்டு செய்வாங்க, ஒருத்தர் எண்ணெய் கொடுப்பாங்க, ஒருத்தர் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வாங்க, ஒருத்தர் அடியார்களுக்கு ஆடை கொடுப்பாங்க. எல்லாமே தொண்டு தான். எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம். ஒருத்தர் அது செய்யறாருங்கிறதுக்காக நாம அண்ணன் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அது எல்லாம் எப்படி செய்யணும்னா அன்போடு செய்யணும், அவ்வளவுதாங்க. எந்த தொண்டை செஞ்சாலும் பெருமானிடத்தில் அன்பு கொண்டு, அதே மாதிரி அவன் அடியாரிடத்தில் அன்பு கொண்டு செய்யக்கூடிய தொண்டு தான் பெருமான் திருவடியை போய் சேரும். நான் கட்டிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாவே முடிஞ்சு போச்சு. நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு. நான் அப்படிங்கறது வந்துருச்சுனாவே, தன்முனைப்பு வந்துருச்சுனாவே அந்த இடத்துல நீங்க செஞ்சதுக்கு ஒரு பயனும் இல்லை. அது எல்லாம் சாமியினுடைய திருவருளுங்க. சாமி தான் செய்யறாரு, எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி, அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டு இளையோன்னு, இன்றோர் இடையோர் எமக்குண்டோ எந்தோர் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னாரு மணிவாசக பெருமான் சொல்றாரு இல்லைங்களா. அதனால சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறது தான் சைவத்துல உயர்ந்த நிலை. அதைத்தான் மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பலம் சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். அந்த ஒரு எண்ணம் எப்பொழுதும் நம்ம மனசுல இருக்கணுங்க. நம்ம எல்லாம் யாருன்னா இறைவனுடைய அடைக்கல பொருள். நம்ம எல்லாம் அப்படி அடைக்கலம் ஆயிட்டா, அடைக்கலமான பொருளை பத்திரமா காப்பாத்துறது அடைக்கலம் ஏற்றுக்கொண்டவங்களுடைய கடமை. அதனால சாமி கண்டிப்பா நம்மளை காப்பாற்றியே ஆகணும். அடைக்கலம் ஆனா அந்த முனைப்பு இல்லாம நாம இருக்கணும். தொண்டு செய்யறது பெருசு இல்ல, அது எண்ணத்தோட தொண்டு செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். விளம்பரம் இல்லாம நிறைய பேர் தொண்டு செய்யறாங்க, வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. லட்சக்கணக்கில் செய்யறாங்க, எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சு. ஆனா அவங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய வேலை. அதெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வருமா அப்படின்னா வராது இல்லைங்களா. அதனால நிறைய பேர் செய்யறாங்க. என்ன இதுக்கு ஒரு நாயன்மாருடைய சரீரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையா சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி கலையர் என்று சொல்லப்படுவர் கங்கையனை அணியும் சடையனையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை போட்டு தினமும் உருகிய அனுபவிக்க. அதான் ரொம்ப முக்கியம். தினசரி செய்யணும். எந்த தொண்டு செஞ்சாலும் தினசரி நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம செய்யணும். இதுக்கு யாரு காரணம்னா இறைவனுடைய திருவருள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும். நான் செய்யல, பெருமானுடைய திருவருள் என்ன செய்விக்கிறது, சாமி தான் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி மருவிய என்று சொல்லி இறைவன், அதாவது ஒரு வேள்வி புகைப்பால் மழைநீரின் பெருக்கினால் பிறந்து இறைவன் ஆணையினால் குபேரன் பெருநிதியம் கொண்டு சேர்த்ததனால் மருவிய திருவருட் சாதனமாகி திருவும் அதனால் ஏனை எந்த செல்வத்திற்கும் இல்லாத மிக்க வளமும் எந்த சரித நிகழ்ச்சியை குறிப்பும் காண்க என்று சொல்லி இந்த ஊரை இவ்வளவு பெருசா சொல்றதுக்கு என்ன காரணம்னா, குபேரனே நாளைக்கு அங்க வரப்போறோம் இல்லையா. முதல்ல சொன்னோம் இல்லையா, குபேரன் எல்லா ஊருக்கு வருவானே, என்ன குபேரனே அங்க வர போறான். நேரடியா அந்த நாயனாருடைய வீட்டுக்கு செல்வத்தை நிரவ போறான். அதனால அந்த ஊர் எப்படி இருக்கணும், குபேரம் வரக்கூடிய ஊர். அதனால அவளை விரிச்சு ஆசிரியர் சொல்றாரு நமக்கு.
மறை முன்னூல் மறைகளில் விதித்தபடி மறை மந்திரங்களோடு அணியப்படுவது என்று சொல்லி சொல்றாரு. முன்னூல்னா மூன்றாக சேர்த்து அந்த முன்னூல் அப்படின்னு சொல்லி நம்ம அந்தணர்கள் போடுவது முப்புரி நூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா. அதுல 2-3 பிரிவு இருக்குதுங்க. அதாவது பிரம்மச்சாரிக்கு 3 இலை, பிரம்மச்சாரிகளா இருக்கிறவங்களுக்கு 3 இலை தான். அதுல முறுக்கு நூல்லாம் இருக்காது, 3 நூல் தான் இருக்கும் பிரம்மச்சாரிகளுக்கு. இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல 2 6 இலை. அப்புறம் அவர்கள் மக்களுடையானுக்கு 3 9, மக்கள் பேருடையவங்களுக்கு 9 இலை இருக்கும். ஒரு நூல்லையும் 3 இருக்கும். இப்படி முப்புரி நூல் அப்படின்னாலும் கூட ஒரு நூல், அப்புறம் 2 நூல், அப்புறம் 3 நூல், 3 6 9 என்று சொல்லி அது ஒரு கணக்கு இருக்கு. நூலது வேதம் சிகையது ஆகமம் என்று சொல்லி திருமந்திரத்தில் இருக்கு. அப்படி நூல் போட்டிருக்காங்க இல்லையா. அந்த நூல் என்ன எதை குறிக்குது அப்படின்னா வேதத்தை குறிக்கக்கூடியது. அவங்க வச்சிருக்கக்கூடிய சிகை இருக்குது பாருங்க, குடுமைன்னு சொல்றோம் இல்லையா, அது ஆகமத்தை குறிக்கக்கூடாது. அதெல்லாம் நாம பழிக்க கூடாது இல்லைங்களா. அதுல முன்னூல் எனப்படும். முன்னூல் 3 இலை குறித்தது. 9 போலவர் மார்பின் நூலிலை என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் குறுந்தொகையில் சொல்லி இருக்கிறார். ஆமா, இவ்வாறு அருமறை அந்தனர் என்று கூட்டி வரைக்கும். அந்தனா மறை முன்னூல் மார்பின் என்றாலே அமையும் என்று சொல்லி, அந்தனர் என்றது மிகையாமனின் அற்றன்று என்று சொல்லி சொல்றாரு. கலையர் அப்படிங்கிறது திருக்கடவுள் இறைவனுடைய திருப்பெயர் கலையருங்க. குங்குளிய கலையர் அப்படிங்கிறது அவருடைய பெயரு. சாமியினுடைய பெயரை அவங்க வச்சிருக்கிறாங்க. கலையர் அப்படிங்கிறது இறைவனுடைய பெயரையும் அவர் வச்சிருக்கார். தேவர்கள் கொண்ட அமிர்த கலசமே சிவலிங்க திருமணியாக உருக்கொண்டு ஊன்றிய தலம் என்ற தலம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது நஞ்சு வருகிறது, நஞ்சை சாமி உண்டார். அமிர்தம் வருகின்ற பொழுது தேவர்களை கொடுத்தார். தேவர்கள் என்ன பண்ணாங்க, அது ஒரு கலசத்துல போட்டு கொண்டு வந்தாங்க. அந்த கலசத்தை வச்ச இடம் அந்த அமிர்த கடேஸ்வரர். அதான் அமிர்த கடேஸ்வரர். அமிர்தம் இருந்த கடன்னா குடம், அமிர்தம் இருந்த குடம், அதனால அதுக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர். அதனாலதான் அங்க போனா மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமிர்தம் என்ன செய்யும், மரணத்தை போக்கக்கூடியது. சாமி அங்க அமிர்த கடேஸ்வரரா இருக்கிறார். ஏன் நமக்கு அங்க ஓனம் எல்லாம் கோயில் இருக்குல்ல, இருக்கு அவனேசேப்பர் இருக்காரு, அவரு மரணத்தை போக்க மாட்டாரா, இதே கடவுள் தான் அங்க இருக்கிறாரு அப்படின்னா இதே கடவுள் தான் அங்க இருக்காரு. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இவரே எல்லாம் செய்வாரு. ஒவ்வொரு தலத்துக்கு என்று ஒரு பெருமை உண்டு, ஒவ்வொரு தலத்துக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. அதனால அங்க அமிர்த கடமே அங்க சிவலிங்கமா இருக்கிறதுனால நம்முடைய மரணத்தை போக்கக்கூடிய ஒரு தலமாக அதை வைத்து பெரியவங்க அந்த காலத்துல ஏதோ பெரியவங்க போயிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா. இன்னொன்னு, காரனை சம்காரம் செஞ்ச இடம் அது. அங்க போனா காரனுக்கு ஆற்றல் இல்லை, காலம் நம்ம கிட்ட வர்றதுக்கு முடியாது. அதனால கால சம்கார மூர்த்தி அங்க இருக்கிறதுனால நம்மளுடைய ஆயுள் கொஞ்சம் நீண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. வேற எல்லாமே நம்பிக்கை தானே. இப்பெல்லாம் நல்லா நீட்டா செய்யறாங்க. தருமபுர சன்னிதானத்துக்கு உட்பட்டது அந்த கோயில். ஒரு காலத்துல போறபோது பார்த்தா கோயிலுக்குள்ளேயே எல்லாம் குளிப்பாங்க, துணி மாற்றுவாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்பெல்லாம் தனி மண்டபம் அருமையா பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. நான் எங்க கோயிலே செஞ்சுக்கிறேங்க. அவனாசியப்பருக்கு மேல எனக்கு யாருங்க இருக்கிறாங்கன்னா தாராளமா செய்யலாம். ஆன்மார்த்தமா அவர் தாங்க எனக்கு எல்லாம், அவருக்கு மேல எனக்கு யாருங்க இருக்கிறாங்க அப்படின்னா போதும். அவினாசியப்பரே அந்த ஒரு இதை நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா நம்மளுடைய ஆன்மார்த்த கடவுள் அப்படிங்கிற போது அவர் நம்மளை காப்பாற்றாத யாரை காப்பாத்திடுவார். அதனால அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களுடைய கணக்கே வேற. எனக்கு என்னுடைய கடவுள் இருக்கிறாருங்க, என்னுடைய அவனாசியப்பர் இருக்கிறாரு, அவர் பார்த்து எனக்கு என்ன செய்யறாரு செய்யட்டு, அவர் எப்படி அருள் செஞ்சாலும் சரின்னு அந்த மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, எங்கேயும் போகுது. அதனால அப்படியும் இருக்கிறாங்க ஒரு சில பிள்ளைங்களா, என்னுடைய பதியில் இருக்கக்கூடிய கடவுளை என்னை காப்பாத்தினா போதுங்க அப்படி நினைக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மறை முன்னூல் மார்பினர் என்றாலே அமையும் என்று சொல்லி சொல்றார். கலையர்னா அந்த கலசம், தேவர்கள் கொண்ட அமிர்த கலசமே சிவலிங்க திருமேனியாக உருக்கொண்டு உடைய தலம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த தலத்தை எழுந்தருளிய கடவுளரின் பெயரை அவரை வழிபட்டு ஒழுகுவோர்கிட்டு வழங்கும் வழக்கம் பற்றி நாயனாரும் கலையர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னார். பெரு நதி அப்படின்னா கங்கை உருவாலும் அளவாலும் பெரிதாரோடு சிறப்பாலும் பெரியது என்று சொல்லி பெருநதி அப்படின்னு சொல்லி சொல்றார். நாளும் பேணி உருகிய உருகுதலுக்கான அன்பும் பேணுதலும் என்று சொல்லி அன்பு கூர்ந்த உருகிய சிந்தை என்று சொல்லி சொல்றாரு.
ஒழுக்கம் மிக்கார், ஒழுக்கத்தால் ரொம்ப மிகுந்தவர், ரொம்ப முக்கியங்க. சைவ ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, அது அடியார்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சைவ ஒழுக்கம் என்று சொல்லுவது. சைவ ஒழுக்கம் அப்படின்னா என்ன? திருநீர், உருத்தராக்கம், அப்புறம் சடை, முடி, அஞ்சலு, இதுதான் சைவ ஒழுக்கம். அப்புறம் நெறிமுறையிலும் வந்து நம்ம நல்லா ஒரு நெறி தவறாது இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. தர்மம் சர சத்தியம் வதை அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தர்மம்னா தர்மத்தை செய், அப்புறம் சத்தியத்தை பேசு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உலக நெறி நிற்கும் ஒழுக்கம் அன்றி சிவாகமங்கள் விதித்த சரியாதி சன்மார்க்கம் குறித்தது. வேத நெறி சைவ நெறி இந்த இரண்டில் வேத ஒழுக்கம் முன்னர் மறைநூல் மறைமுன்னூல் மார்பின் அந்தனர் என்பதனால் கூறப்பட்டது என்று சொல்லி, வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விலங்கு என்பதும் காண்க என்று சொல்லி யாரு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்றாரு. அவதார நோக்கத்தை சொல்லுகின்ற பொழுது வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேதம் பொது, ஆகமம் என்று சொல்லுவது சிறப்பு. வேதம் பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டது. ஆகமம் அப்படிங்கிறது சக்தி நிபாதர்களுக்கு சொல்லப்பட்டது, ரொம்ப முக்கியம். ஆகமம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா சக்தி நிபாதர்களுக்கு. சக்தி நிபாதர்னா யாரு? திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு. ரெண்டுமே வேணும், வேதம் வேணும், ஆகமும் வேணும். இவ்வாறு அந்த சைவ ஒழுக்கத்தை மேல் வரும் பாட்டிலும் அதன் மிக்கு நின்ற தன்மை அதன் மேலும் சொல்றாரு. பாலனாமரையோன் பற்ற பயங்கெடு தருளுமாற்றான் மாலுனான் முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காரணார் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்குளிய தூபம் சாலவே நிறைந்து விம்ம விடும்பனே தலை நின்றுள்ளார். நாயனார் செய்த திருப்பணியை சொல்றாருங்க. சாமி எப்படிப்பட்டவர்னா, பாலனா மறையோன் பற்ற பயங்கெடு தருளுமாற்றான். பாலன் யார்? மார்க்கண்டேயர். சின்ன குழந்தை, 16 வயசு தானே. அவருடைய பயத்தை கெடுத்தவர் இந்த பெருமான், கடவுள் பெருமான். பாலனாகிய மறைவராம் மார்க்கண்டேய முனிவர் பற்றி கொண்டதனால் அவரது பயம் முழுவதும் கெடுத்து அருள் செய்தவாற்றினால் எப்படிப்பட்ட பெருமான்? மாலுனான் முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து. திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான் அப்படின்னாரு. திருமாலும் பிரமனும் திருமால் பன்றியாக அவதாரம் எடுத்து நிலத்தை குடைஞ்சு போனாரு, பார்க்க முடியல. அப்புறம் நான்முகன் என்ன செஞ்சான்? பறவையாக சென்று மேல போனான் இல்லைங்களா? அவனும் பார்க்க முடியல. அன்னப்பறவையாக சென்று மேல அவனும் பார்க்க முடியல. 2 பேரும் பார்க்க முடியல. சாமி என்ன பண்ணாருன்னா, 2 பேரும் வந்து காலில் விழுந்தாங்க. அப்படி விழுந்ததுக்கு பிறகு பெருமான் வந்து சிவலிங்க திருமேனியாக தோற்றம் கொடுத்தார் என்று சொல்லி, லிங்கத்தே தோன்றினால் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி என்று சொல்லி நமக்கு லிங்க புராண குறுந்தொகையில் சொல்றார். ஏன் அவங்க 2 பேரும் பார்க்க முடியலன்னா, ஆணவம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. புக்கனைந்து புரிந்தலர் இட்டிலர் நக்கனைந்து நறுமலர் கொய்தலர் சொக்கனைந்த சுடரொளி வனடை மிக்க காணலுற்றார் என்று இருவரே அப்படின்னாரு. உடவுடையா பூ பறிச்சு பெருமானுக்கு சாற்றல, சிவபூஜை பண்ணல, திருக்கோயில சுத்தி கூட்டி பெருக்கல, மெருகல, அப்புறம் என்ன செய்யல, கூடையா பூ பறிச்சு பெருமான சாட்டல, சங்கு ஊதி பெருமான வழிபாடு செய்யல. அதனால அவங்க 2 பேரும் பார்க்க முடியல அப்படின்னு. செங்கனானும் திருமாலும் செங்கனானும் நான்முகனும் எங்கும் தேடி தெரிந்தும் காண்கிறார் அப்படின்னார். இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினால் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி என்ன. எங்க வேணாலும் உலகம் பூரா தேர்ந்தாங்க 2 பேரும், காண முடியல. கடைசியை சரணடைஞ்சாங்க 2 பேரும். சரணடைஞ்சதுக்கு பிறகு சாமி வந்து இங்கதான் இருக்கிற, அங்கேயும் இங்கேயும் தேடுறீங்களே அப்படின்னு சொல்லி அங்க இருந்தாரா. ஆமா, அது இந்த லிங்க புராண குறுந்தாக பாடணும். 11 to 1 லிங்கோத்பவ காலத்துல பாடக்கூடிய திருப்பதினா புக்கனைந்த புராணம். ஆமா, பையபுரியார் வந்து அத வகுப்புல சொன்னாரு. நம்ம செனி பையவன் சொல்லுவாரு. அந்த லிங்க புராண குறுந்தாக பாடணும். அந்த மாதிரி நாடி நாரணன் நான்முகன் என்றவர் எங்கும் தேடி திரிந்தும் காண்கிறர் சொல்லுவார். அந்த இடத்துல தான் சொல்றாரு, ஆடி பதவி நெஞ்சுள் இருக்கவே அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் தேவார். திருமாலும் பிரம்மனும் எல்லா பக்கம் தேடி காண முடியல. ஏன் காண முடியல? அவருடைய திருவடி என் நெஞ்சில் இருக்கு. என் நெஞ்சில் இருக்கிற திருவடி அங்கேயும் தேடினாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்பர் சாமி அப்படி சார் பாடு. விஷ்ணுவும் பிரம்மதேவனும் காணாத வடிவினை கொண்டு வெளிப்பட்டு வந்து காலனை உதித்து உரைட்டி உயிர் போக்கி அமிர்த கடேசராகி பெருமானுக்கு
மனமிக்க குங்குளிய தூபத்தை மிகவும் நிறைந்து வீசும்படியாக எடுக்கின்ற திருப்பணியில் சிறந்து நின்ற அப்படிப்பட்ட பெருமான், திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமானுக்கு என்ன செஞ்சார்? நம்முடைய நாயனார் தூபப்பணியிட்டு பெருமானை வழிபாடு செய்து வந்தவர் என்று சொல்லி, அது தினசரி மனமிக்க குங்குளிய தூபத்தை மிகவும் நிறைந்து வீசும்படியாக பாலனா மறைவன் மார்க்கண்டேய முனிவர் பாலன் 16 வயதுடையவன் பாலன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவபெருமான் அருளிய வரத்தினால் இவர் என்றும் அந்த 16 வயதை உடையராகின்றார். அவர் மார்க்கண்டேயர் மாதிரி அப்பா என்றும் 16 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாமி கொடுத்த வரம், அவருக்கு வயசே 16 தான். அதுக்கு மேல அவருக்கு ஆயுள் இல்ல. அதான் காலம் கவர்ந்து செல்வதற்காக வந்தது. ஆனா பெருமான் மீது வைத்திருந்த ஒரு அன்பு அவரை என்றும் 16ஆக இருக்க செய்தது. 16 வயசுல திருவடி அடைய வேண்டவர் எப்பொழுதும் 16 வயசோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இறைவனுடைய திருவடியை வணங்கினதுனால, சிவபூஜை பண்ணதுனால அவருக்கு கிடைச்சது. பற்றி கொண்ட காரணத்தினால் என்று சொல்லி, பயம் எல்லாவற்றுக்கும் மேலான மரண பயம் இவர் பற்றதற்கு காரணமாக வந்த கால பயம் குறித்தது. கால பயம் அப்படிங்கிறது பயம் கெடுத்தல், கால வேதனை போக்குதல், அருளுதல் என்று சொல்லி சிவப்பேராகி பயம் கெடுத்தல் அப்படின்னா கால வேதனை போக்குதல், அருளுதல், சிவப்பேராகி மீளா நெறியில் வைத்தல், பாச நீக்கமும் உண்மையில் கால பாச நீக்கம், சிவப்பேருமாக இருவனம், பாச நீக்கம் சிவப்பேர் என்று சொல்லி 2 சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவு அதான் இல்லைங்களா? எண்ட் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா விடுவது பெறுவது, பந்த பாசங்களை விடுவது, இறைவனுடைய திருவடியை பெறுவது, திருவடி பேர் அடைவது. அதான் வீடு பேர் அப்படின்னு சொல்றது. விடுவது பெறுவது, அதான் கடைசி முடிவு. முடிவை ஒரு எதுலயும் ஒரு எண்டு இருக்கணும் இல்லையா? அது என்னன்னா பந்த பாசங்களை விடுவது, இறைவனுடைய திருவடி பேர் அடைவது. பற்றுக பற்றற்றான் பற்றனை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்ல. எப்ப இறைவனுடைய திருவடி பற்ற முடியும்னா, இந்த உலகியல் பற்றுக்கள் நம்மளை விட்டு நீங்கினாதான் இறைவனுடைய திருவடி பற்று நமக்கு கிடைக்கும். ஒரு ஒன்னை விட்டாதான் ஒன்னை பெற முடியும் இல்லைங்களா? உலகியல் சொல்லணும்னா ஒன்னை விட்டாதான் இன்னொன்னு பெற முடியும். உலகியல் பற்றுக்களை விட்டோம்னா இறைவனுடைய திருவடி பற்று நமக்கு கிடைக்கும். பெரியவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? வஞ்சனமன் வாதனைக்கும் வன்பிறவி வேதனைக்கும் அஞ்சியுனை அடைந்தேன் ஐயா பராபரவன் தாய்மானவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வஞ்சனமன் வாதனைக்கும் வன் பிறவி வேதனைக்கும் அஞ்சி உடைய திருவடியை நான் வந்து அடைந்தேன் என்று சொல்லி தாய்மானவர் பாடுறாரு. அப்பர் சாமிகள் தேவாரத்தில் வரும் திருநெல்வேலி தேவாரத்தில் என்ன சொல்றாருன்னா, அஞ்சி ஆகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழின் நினைமட நெஞ்சமே அப்படின்னாரு. எப்படின்னா பெருமான வழிபாடு செய்யறதுல 2 இருக்குதுங்க. அன்போடு வழிபாடு செய்யலாம். அன்புதான் நமக்கு வர்றதில்லை. என்ன செய்யறது? பயந்துட்டு வழிபாடு செய்யலாம். போகாத போன ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, நம்ம போகலன்னா ஏதாவது ஆயிடுச்சு. அதான் ஒன்னா அன்போட வழிபாடு செய்யும். அப்படி அன்பு வரலைன்னா பயந்துட்டாவது போய் வழிபாடு செய்யும். எப்படியாவது பெருமாட்ட வழிபாடு செய்யும். அஞ்சி ஆகிலும், அப்புறம் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினைமட நெஞ்சமே. நெஞ்ச பார்த்து சொல்றாரு தேவாரத்துல சொல்லுது. தமிழ் மறை நமக்கு சொல்லுது. எப்படியா பெருமான வழிபாடு செய்யணும். கனவிலும் தேவர் கரியாய் காணா வடிவம் கொண்டு எதிரே வந்து காண முடியாது நின்றவர் காணுமாறு உள்ள தேவர் வடிவு கொண்டு தாமே எதிர் வந்தனர். திருமாலம்பரவனும் தேடி காண முடியாத பெருமான் இங்க ஒரு வடிவம் கொண்டு வந்து நாயனாருக்கு அருள் செய்கிறார். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அளவற்ற அன்புதான் காரணம். அவனும் காண வந்தனரே என நெல்லுக்கு இறைந்தனர் புல்லுக்கும் ஆவது போல் அவனும் கண்டான். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இப்ப காலன் வந்து ஒன்னும் பெரிய தவம் எல்லாம் செய்யல. ஆனா அவனும் சிவபெருமான பார்த்திருக்கிறான். அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்ய வந்த சிவபெருமான் தன்னை உதச்சாலும் பரவாயில்ல, திருமாலும் பிரம்மனும் காண முடியாது திருவிடைய நான் பார்த்துட்டேன்ல. அது ஒரு சந்தோஷமா. காலனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எத்தனை தவம் செஞ்சு நாம அந்த திருவடியை பார்க்க முடியாது. கணப்பநாயகர் குணத்துல சொல்றாரு, சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் காணுவதற்கறியாத தம்மை அப்படின்னு. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் காண முடியாத திருவடி சிவபெருமானுடைய திருவடி. அதான் சொல்ற, சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் காணுவதற்கறியார் தம்மை ஆர்வமும் பெருகார அன்பினில் கண்டுகொண்டே நேர்வர நோக்கி நின்றார் நீலருள் நீங்க நின்றார். சரி, எப்படி அவர் மட்டும் பார்த்த கணப்ப நாயனார் மாதிரி நம்ம என்ன அன்பா செய்ய முடியும்? அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒன்னும் சரக்கு இல்ல. அதனால என்ன செஞ்சானா காலன், நம்ம அன்பெல்லாம் செஞ்சு வழிபாடெல்லாம் செஞ்சு சாமியுடைய திருவடி பார்க்க முடியவே முடியாது.
எப்படியும் மார்க்கண்டேயனுக்கு அதான் புல்லுக்கு இறைச்ச நீர், இந்த நெல்லுக்கு இறைச்ச நீர் புல்லுக்கும் பாய்ந்த மாதிரி மார்க்கண்டேயனுக்காக வந்தார். நம்ம உதப்பட்டாலும் பரவாயில்ல, திருவடியை பார்த்துட்டோம்ல, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமா, அழிஞ்சாலும் கூட இறைவனுடைய திருவடியை பார்த்தது மகிழ்ச்சி. சூரபத்மனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, முருகப்பெருமானுடைய அந்த சொரூபத்தை பார்த்தார். அதான் பெரிய வேலை. சூரபத்மன் அழிந்தாலும் கூட முருகப்பெருமானுடைய சொரூப திருவேனை அவன் பார்க்க முடிஞ்சது. அதுதான் பெரிய வேலை. அப்படியே பார்த்தான் சூரபத்மன். அந்த முருகப்பெருமானுடைய திருவடியில அந்த உலகம் எல்லாம் இருக்கிறத பார்த்தான். நாளைக்கு நம்மளும் அந்த திருவடியில தான் போய் இருப்போம் அப்படிங்கறத அவனுக்கு முதல்லயே தெரிஞ்சுட்டான். அதனால அதாவது என்ன சொல்றது, மைனஸ கூட பிளஸ்ஸா எடுத்துக்கிறது அப்படிங்கறது ஒண்ணு இல்லைங்களா? ஆமா. காரனுக்கு அகதே உதைத்து உருட்டி சங்கரிக்கும் பயம் கொடுக்கும் வடிவமாய் இருந்தது. காரனுக்கு அதே பயம் கொடுக்கக்கூடிய ஒரு உருவம். ஆனா மார்க்கண்டேயருக்கு அருள் கொடுக்கக்கூடிய உருவம். ஒரே உருவம் தான். அது ஒருத்தனுக்கு பயத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு அருளை கொடுக்குது, இன்பத்தை கொடுக்குது. அதுதான் இறைவனுடைய திருவடி இல்லைங்களா? அவரவருடைய நிலைகளுக்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பது இறைவனுடைய திருவடி. நம்ம எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கும். இத இந்த காலனை உதைத்ததெல்லாம் நக்கீர தேவநாயனர் கோபப்பிரசாதம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிற ஒரு பதிகம் இருக்கு. 11ஆம் திருமுறையில் இருக்கு. கோபப்பிரசாதம், இறைவன் கோபப்பட்டு மார்க்கண்டேயருக்காக காலனை சம்காரம் செய்தது கோபப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆமா, திருமுருகாற்றுப்படையிலே வருது. ஆமா, மறிகடல் உலகின் மண்ணுயிர் கவரும் கூற்றுவன் தனக்கோர் கூற்றுவனையும் கூற்றுவன் ஆகியும் என்று சொல்லி பாராட்டிருக்கார். கூற்றுவனுக்கோர் கூற்றுவனாகி, அவனே கூற்றுவன். யாரு? காலன். அவனுக்கே ஒரு கூற்றுவன் யாருன்னா சிவபெருமான். கூற்றுவனுக்கே கூற்றுவன் ஆகி அப்படின்னா அப்ப அவனுக்கு மேல யார்? காலனுக்கு காலன். காலன் யார்? சிவபெருமான். ஆமா, காலனுக்கே ஒரு காலன் யாருன்னா சிவபெருமான். அதனால எல்லாத்தோட பெரியவர் அவர் தான். அவருக்கு அவர் திருவடியை பற்றிட்டோம்னா யாருக்கு நம்ம பயந்துருக்கோங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் பெருங்கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறது. சிவபெருமானுக்கு மேல இன்னொரு கடவுள் நம்ம பார்க்க முடியாது. அதனால் வருந்துதல் என்று பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் காண கிடைக்காத திருவடியான அறிய பெற்றேன் என்று காலன் இருமாந்தனன், இருமா படைஞ்சானா காலன். அவங்க பெரியவங்க சொன்னாங்க, 2 பேரும் அவங்களே பார்க்க முடியல, அந்த திருவடியை நான் பார்த்து இருமா படைந்தான் என்று சொல்லி சொல்றாரு. மேலும் அறிந்திலன் நான்முகன் மேற்சென்று கீழடைந்து மாலும் அறிந்திலன் மாலுற்ற தேவலி பாடு செய்யும் பாலன் மிசை சென்று பாசம் விசிற மறிந்த சிந்தை காலன் அறிந்தான் அதற்கு அறியான் கடலடியே என்று சொல்லி நகைச்சுவை பட இந்த செய்தியை அப்பர் சாமிகள் திருவிருத்தத்துல பாடியிருக்கிறார். மாறும் நான்முகன் மாலும் அறிந்தல் என்பதனை மாலும் நான்முகனும் காணா அப்படின்னு சொல்லி சொல்ற. திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி. எதிர்வந்து சில பற்றினால் வெளிவரும் பற்றில்லா வழி வெளிப்படார் என்று சொல்லி இறைவனது அருளையும் அதனை அடையும் சாதனத்தையும் குறித்த நயம். பற்றினால் வெளிவருவர் அப்படின்னார். அப்படின்னா இறைவனிடத்துல அன்பு கொண்டு பற்று கொண்டிருந்தா சாமி வெளிவருவார், இல்லைன்னா பார்க்க முடியாது. பற்றில்லா வழி வெளிப்படார் என்ற இறைவனது அருளையும் அதனை அடையும் சாதனம். இறைவனை அடையக்கூடிய சாதனம் என்னன்னா ஒன்னும் இல்ல, அன்புதான், வேற ஒண்ணும் இல்ல. பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னா மணிவாசக பெருமான். பக்தி வலையில் படுவோன் காண்க. பக்தி செஞ்சா சாமி ஒரு வலையில மீன் எப்படி மாட்டிக்கும் அது மாதிரி மாட்டிக்கு வரான். போக சொன்னா கூட போக மாட்டார். பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு அதான் ரொம்ப அருமையான சொல்லு மணிவாசக பெருமான் சொன்னது. பக்தி செஞ்சா போதும், வேற ஒண்ணும் நீங்க செய்ய தேவையில்லை. அவங்ககிட்ட எல்லாருக்கும் அவன் பெரிய குபேரனையே தோரணா வச்சிருக்கிறாரு. செல்வத்துக்கோ மற்றதுக்கு எதுக்கும் சாமிக்கெல்லாம் வந்த ஒரு குறையும் இல்ல. ஆமா, அதனால அவருக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்னே என்னன்னா பக்தி செய்யணும், அவ்வளவுதான். அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா, மறையன்றுடன் மாமணி சோதியான் அப்படின்னு சொல்லி. அதாவது விரைவில் தீயினன் பாலில் படினை போல உறவுகோல் நட்டு உணர்வுகோல் கயிற்றினால் மறையன்றுடன் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னாரு. சாமி எப்படி இருக்காருன்னா, தயிர் பால்ல தான் தயிர் இருக்கு, பால்ல தான் நெய் இருக்கு. ஆனா பாலை பார்த்தா நெய் தெரியுமான்னா தெரியாது. அது என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும். காய்ச்சி புற போட்டு தயிராக்கி
அப்புறம் வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலிருந்து நெய் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா? அது மாதிரி விறகுல தான் தீ இருக்கு. தீ வந்து விறகுக்குள்ளதான் இருக்கு. ஆனா விறகு பார்த்தா தீ தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதான் சொல்றாரு சாமி. அதே மாதிரிதான் மறைந்திருக்கிறாரு. ஆனா அவனை எப்படி நம்ம வெளிப்படுத்தி நமக்கு அடைய முடியாதுன்னா, உறவுகோல் நட்டு உணர்வு கையற்றினால் முருக வாங்கி கடைய முன் இருக்க வேண்டும். சாமி இடத்துல என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அன்பு செஞ்சா போதும். அப்படி எப்படியே ஒரு பாலை தயிர் காய்ச்சி பிற போட்டு தயிராக்கி அப்புறம் வெண்ணெயாக்கி வெண்ணெயிலிருந்து நெய் எடுக்கிறோம். அது மாதிரி சாமி கிட்ட என்ன செய்யணும்? நம்ம ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு எப்படி வேணாலும் உறவு வச்சுக்கலாம். நம்ம ஆமா அப்பாவா வச்சுக்கலாம், இல்ல அவனை எஜமானா வச்சுக்கலாம், இல்லைங்களா? ஞானத்தை எனக்கு தோழரா வச்சுக்கலாம். தோழரா வச்சுக்கிறது கொஞ்சம் தைரியம் வேணும். சுந்தரன் மாதிரி அந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்ய முடியாது. அதனால அப்பாவா வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஆண்டான் அடிமை அப்பர் சாமி வச்சுட்டது. அப்பர் சாமி அது ரொம்ப நமக்கு தோதா இருக்கு இல்லைங்களா? அவன் எஜமா நம்ம வந்து ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆமா தோழருங்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஆமா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்யணும் இல்லையா? அன்பு எல்லா உறவும் அவர் தான் சொல்லி அப்பர் சாமி சொல்றாரு. நமக்கு எது செட் ஆகும்னா எஜமா ஆண்டான் அடிமை அப்படிங்கறத நமக்கு செட் ஆகும். தோழர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய அன்பு செய்யணுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம அன்பு செய்ய முடியுமா என்ன? 2 கண்ணும் போன பின்னாடி நம்மளால பாட முடியுமா? 2 கண்ணும் போன பின்னாடி பிழைப்பனாகிடும் திருவடி பிழையன் வழிக்கு வீழிலும் நின் திருப்பெயரால் மற்றொரு அறிய மறுமாற்றம் ஒழுக்க எண்கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரனும் ஊருரைவான. நம்மளால முடியுமா? 2 கண்ணு போனபடி இது சாமியே இல்ல, இது வேற ஏதோ இங்க இருக்குது, நான் வேற பக்கம் போறேன்னு போயிரும்ல. நாம சுந்தரர் அப்படி போகலையே. ஆமா உளம்போகீர் என்றானேன்னு சொல்லி ஒரு 3 கோல் வேணாம். யாருக்காச்சும் ஒருத்தர் சொன்னா குச்சி ஒன்று ஒடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. அதையும் சாமிகிட்டே தான் வாங்கணும்னு நினைக்கிறாரு சுந்தரர். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பாவோட வச்சுக்கலாம். அப்பா ஏன்னா அப்பா ஈசன் அப்பா ஏன் அப்பா வச்சுக்கலாம். ஆண்டான் அடிமைங்கள என்ன? அவன் பெரிய ஆளு. ஆண்டான் முதலாளி எஜமானன், நம்ம வந்து வேலைக்காரன். அப்பாவை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது உயர்ந்த இடம் தான். சுந்தரர் வந்து தோழராக இருந்தாலும் கூட அதான் சொல்ற பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன்னாரு. வழிக்கு வீழிலும் நின் திருப்பெயர்களால் மற்ற நான் அறிய மறுமாற்றம் ஒழுக்க எண்கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரிடம் ஒரு உரைவான் என்ன. ஒன்னும் கிடைக்கல, சரி ஒன்னும் கிடைக்கல, ஒரு ஊன்றுகோலாவது கூடையா போதைக்கு ஏதாவது கையை கோலம் குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் உடனே கிடைக்கல. வடதிருமுல்ல கேட்கிறாரு. ஆனா எங்க கொடுத்தாருன்னா திருவன்பாக்கத்துல கொடுத்தாரு இல்லைங்களா? அதனால சுந்தரருடைய கேட்டகரியே வேறங்க. நம்ம அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. ஆமா அடிமைதான். ஆமா சாமி கிட்ட போய் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பறவை நாச்சியார் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, இப்ப சங்கிலி நாச்சியார் வேணும். என்ன தைரியமா கேட்கிறாரு அப்படின்னா, சாமி நீங்க வந்து ஏற்கனவே உண்மையமைய எங்க வச்சிருக்கிறீங்க, அதுக்கு மேல கங்கைய வந்து தலைமையில வச்சிருக்கிறீங்க, 2 பேர்கிட்டயே அன்பா இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பொன் வந்து இந்த ஊர்ல திருவொற்றியூர்ல மலர் தொடுத்துட்டு இருக்கிறா, சங்கிலி அவ பேரு. அந்த பெண் எனக்கு வேணும். ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, சாமிக்கு தெரியும் இல்லையா, அவர் தானே பண்ணி வச்சாரு. பறவை நாச்சியார் திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு நீங்க 2 பேர்கிட்ட வச்சிருக்கிறீங்க, எனக்கு அதே மாதிரி சங்கிலி நாச்சியார் வேணும்னு கேட்க முடியுமா? நம்மளால அவர் கேட்டாரு. மங்கை ஒரு வாழ் மகிழ்ந்தது மன்றி மணிநீல் முடியன்கண் கங்கை தனை கருந்தும் காதலுடைய இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடைய வைத்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் அப்படின்னாரு. யாராலையும் கேட்க முடியாதுங்க. சாமி உடையோட போட்டுருவாருன்னு சொல்லி தோழருங்கிறதுனால கேட்டாரு. அது தோழமை உணர்வு எப்படி வந்தது அப்படின்னா அதுதான் பெரிய வேலைங்க. சாமிக்கு அவருக்கு கூடிய ஒரு அவருக்கு பின்னாடி இறைவனுக்கு தோழர் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை இல்லைங்களா? அடிமை நிறைய இருக்கிறாங்க, தந்தை மகன் நிறைய இருக்கிறாங்க. தோழர் அப்படின்னா சுந்தரர் மட்டும்தான் தோழர், வேற யாரும் தோழர் கிடையாது. தோழமை உணர்வு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் சாமி கொடுத்தது இல்லைங்களா? அவரு கேட்கல. சாமி கிட்ட போய் அவனாசியப்பட நானும் நீங்களும் ஃப்ரெண்டா இருக்கலாம் சாமி, 2 பேரும் we are friends அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நாம அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இறைவன் சொன்னார், அங்க நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னாரு. ஆறுதல் பெருமான் சொன்னார்.
சுந்தரர் போய் கேட்கல, நானும் நீயும் நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லி சுந்தரர் போய் கேட்கல. இறைவன் சொன்னார், நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது யாருக்கு கிடைக்கும்? எல்லாத்துக்கும் கிடைக்குமா என்ன? அப்படிலாம் கிடைக்காது. பெருமான் இடத்துல அன்பு செய்யணும், அவ்வளவு. நன்று நறு நான்மலரான் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு ஒன்றி வழிபாடு செயல் குற்றவன் அன்றேனும் உயிர் மேற் கன்றிவரு காரணார் உயிர் கண்டவனுக்கு அன்றளித்தான் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானும் தேவாரத்துல சொல்லியிருக்காரு. மார்க்கண்டுக்காக மரளிப்பட்ட பாட்டை உன்னி பார்க்கில் அன்பருக்கு என்ன பயம்கான் பராபரமே என்று சொல்லி மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டு, மார்க்கண்டருக்காக காலம் பட்ட பாட்டை எண்ணி பாருங்கள் என்று எண்ணி பார்த்தா எப்படின்னு சொல்லி பராபர கண்ணில தாய்மானவர் பாடுறார். செற்றார்க்கு கமழ்ந்த குங்குளியத்துவம் இறைவனது வழிபாட்டுக்குரியதாய் சிவ ஆகமங்களில் விதித்த குங்குளியத்துவம். குங்குளியம் என்று சொல்வது ஆகமத்திலே சொல்லப்பட்டது. சாமிக்கு குங்குளியம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறந்த தொண்டு. ஆமா, குங்குளிய பணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சில பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அடியார்கள் குங்குளியம் போடுவாங்க. எல்லா கோயில்லையும் அங்கங்க ஒரு அடியார் யாராவது ஒருத்தராவது குங்குளியம், எங்க குமரபாளையத்துல ஒரு அடியார் போடுறாரு, பூண்டிலையும் போடுறாங்க. குங்குளியம் நிறைய பக்கம் போடுறாங்க. அது அடியார்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமானது. அவனாசி கோயிலையும் யாராவது போடுறாங்க. ஜெயராஜன் சொல்லி குமரபாளையத்துல நண்பர் போடுறாங்க. தினசரி குங்குமம் போடுவாங்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்றபடி இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஒன்று போலவே காணுவதாக இருவினையொப்பு என்ற பத்துவலை வரும்படி செய்து அடியார்களை ஆட்கொள்ளுதல் அருளே. சாமி எப்போ ஆட்கொள்வார் அப்படின்னா இருவினையொப்பு வந்தாதான் ஆட்கொள்வார். இருவினையொப்புன்னா என்ன அப்படின்னா இன்பம் வந்தாலும் சரி மகிழ்ச்சி அதிகமா இல்லாமையும் துன்பம் வந்தா கவலை இல்லாமலும் ரெண்டு ஒன்று போலவே கருதக்கூடியதுதான் இருவினையொப்பு. அப்படி இருவினையொப்பு வந்தா சாமி என்ன செய்வார்? உடனே அருள் செய்வார் அப்படிங்கிறார். ஒரு ஆன்மாவுக்கு இருவினையொப்பு வந்தாச்சுன்னா அந்த சாமியினுடைய திருவடி சீக்கிரமா வந்துடும் அர்த்தம். திருவருள் வந்துடும் அப்படின்னு. ஆமா, இன்பம் வந்தாலும் சரி அதுக்கு நான் காரணம் இல்லை, துன்பம் வந்தாலும் சரி என்னுடைய வினையே காரணம். இன்பம் வந்தாலும் எல்லாமே திருவருள் தான் அப்படின்னு சொல்லி நாம அது நினைக்கணும். அப்பதான் இறைவனுடைய திருவருள் இருவினையொப்பு வருங்க என்று சொல்லி 7 இதோட நாம நிறைவு செஞ்சுக்கலாம். 7 பாட்டு நிறைவு செஞ்சிருக்கிறோம். 6 பாட்டு. 7 பாட்டு இல்ல 6 பாட்டு. அப்படி 6 பாட்டு பார்த்துருக்கோம். செற்றார்க்கு கமழ்ந்த குங்குளியத்துவ இறைவனது வழிபாட்டுக்குறை சிவார்கள் விரித்த குங்குளியம் என்று சொல்லி விரும்பினால் விளக்குதுவோ விருதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போடுவார் கடவுள் வீரட்டனாரே சொல்லி இந்த பதில தான் பாடுறாரு. யாரு? அப்பர் சாமிகள் பாடுறாரு. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே அப்படின்னாரு. எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது சொல்றாரு பாருங்க. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகினார். பெருமானுக்கு அடியாரா இருந்து என்ன சொல்றாரு? பித்தருக்கு பத்தர அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்தினார். மலர் எப்படி பறிக்கணும்னா விரிகிறதுக்கு முன்னாடி பறிச்சிருவாங்க. அரும்போடு இருக்கணுமா, அப்படி குவிந்த மலரா இருக்கணும். பெருமான் திருவடியில போற பொழுது விரியணும். அந்த மாதிரி மலர் பறிக்கணுமா. அப்படின்னா எத்தனை மணிக்கு மலர் பறிக்கணும்? 5 மணிக்கு மலர் பறிக்கணும். ஆமா, இல்லைன்னா ஆமா விரிஞ்சது அது விரியறதுக்கு முன்னாடி பறிக்கிறது தான் சிறப்புங்கிறாரு. ஏன்னா விரிஞ்சதுன்னா அந்த வண்டுகள் தேனை எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற. இல்ல இப்ப அரளி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு தான். அந்திய வேட்டையெல்லாம் சீக்கிரம் விரிஞ்சிடாம. அரளி விரியறது கொஞ்சம் 6 மணி 5:30க்கு மேல. அப்படிதான் பறிக்கணுமா. அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து நம்ம அன்பை அங்க உள்ள இருக்கணுமா. விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லா இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? விதி வேணும். இதெல்லாம் செய்யறதுன்னா விதி வேணும். விதியினால் இடவல்லா இருக்கு. சாமி எப்படி இருப்பாராம்? கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே. கரும்புல எப்படி இனிப்பு சுவை இருக்குது அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருந்து பெருமான் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறார். அப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்படி பூஜை பண்ணா இறைவன் கரும்பினில் கட்டி போல்வார் அப்படின்னாரு. கரும்புல இனிப்பு சுவை நீங்காது இருக்கும் பாருங்க. அது மாதிரி சாமி உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் பெரிய கண்கொலி பித்திடும் சிறு காலை தடவலை குங்குளிய புகை கூட்டொன்று கூட்டி என்று சொல்லி தூபத்தை குறித்து நாயனாரது சரித பாச கமல்வது குறிக்க
இங்க அப்பர் சாமிகள் தூபத்தை சொல்றார். விளக்கு தூபம் அப்படிங்கிறார். விரும்பினல் விளக்கு தூபம் அப்படின்னு சொல்லி தூபத்தை சொல்றதுனால இங்க குங்குளி கலைநாயனார நினைவு எல்லாம் சமகாலத்தவர்கள் தான். குங்குளி கலைநாயனுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் 2 பேரும் வந்து அந்த வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க, உணவு எடுத்திருக்காங்க, அடியாரோட வந்து அன்னபாலிப்பு செய்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வேலை. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் 2 பேரும் வந்த வீடு ஒரு சில வீடுகள் தான். சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு போறாங்க, இங்க வராங்க. அப்புறம் முருகநாயனார் திருமணத்துக்கு போறாங்க, சில இடங்கள் தான் போறாங்க. அந்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு என்று சொல்லி இப்படி முன்னர் சிவ திருப்பணி செய்தல் உளராயினார் என்று சொல்லி சிவப்பணி எதுவும் செய்யாத ஏனையோர் பிறந்தும் பிறவாதவர் எனப்படும் என்பது குறிப்பு. ஒரு சிவப்பணியுமே செய்யலைன்னு வச்சுங்களேன், நம்ம பிறந்து ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒண்ணு செய்யணும், பூசை செய்யணும், இல்ல சாமிக்கு ஏதோ மலர் தொடுத்து கொடுக்கணும், இல்ல கோயில போய் கூட்டணும், இல்ல மெழுகணும், எதையாவது ஒரு பணி செய்யணுமா? அப்படி செய்யாத இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்படின்னா பிறந்தும் பிறவாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசாத நாளெல்லாம் பெரும்பற்ற புலியோரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு அப்பர் சாமிகள் சொல்வது போலத்தான். அப்படி ஏதாவது ஒரு தொண்டு நம்ம செய்யணும். சாமி இருக்கிறாரு, ஏதோ ஒரு தொண்டு நம்ம செய்யணும். உழவார பணிக்கோ அல்லது கோயிலை கூட்டுறது, மெழுகிறது, இல்ல மலர் பறித்து கொடுக்கறது, இல்ல வேற ஏதாவது அடியார்கள் உதவி செய்யறது, இந்த மாதிரி நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் நம்ம சிந்திக்கலாம். 2 வாரம் ஒரு கேப் ஆயிடுச்சு. நான் கூட அன்பர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, எப்பவும் போல அன்பர்கள் வந்து ஆமா ஆடி 18 இந்த அளவுக்கு நிறைவு செய்யும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுடார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலன் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க புறமிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம்.